வணக்கம். வாரந்தோறும் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நடத்தி வருகின்ற தமிழர் உதவி சேவையின் அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் இன்றும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். இன்றைய தினம் எங்களுடன் டாக்டர் செந்தில் மோகன் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து கலந்து கொள்கின்றார். இவர் ஸ்டெம் எடியூகேஷன், ஸ்டெம் என்று சொன்னால் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்ற முக்கியத்துவத்தை பாடவிதானங்களில் நாங்கள் பலவிதமான பாடங்களை படித்து வருகின்றோம். பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு பல விதமான பாடங்கள் இருக்கின்ற பொழுது இந்த விஞ்ஞானத்தின் முக்கியத்துவத்தை, விஞ்ஞான பாடங்களை நாங்கள் எதற்காக படிக்க வேண்டும் என்பதை பற்றிய இந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் இந்த உலகத்தையே மாற்றிக்கொண்டு வருகின்றது. இப்போ செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கணக்கு நாங்கள் இந்த அறிவியலக நிகழ்ச்சியில் கதைத்திருக்கின்றோம். இப்படியான இதுகள் உலகில் முன்னேற்றம் மிகவும் விரைவாக நடந்து வருகின்ற காலகட்டத்தில் இவ்வாறான பாடங்களை நாங்கள் பாடசாலைகளில் கற்பதனால்தான் வேலை வாய்ப்புகள் எமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ சிலர் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறதுக்கு வேறு பாடங்களை கற்றால் சிலவள இலகுவாக யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு புக முடியும் என்று நினைச்சு அதை எடுத்து விட்டு பின்னர் வேலையில்லா பட்டதாரிகள் என்று இருப்பதை விட எந்தெந்த பாடத்திட்டங்களை நாங்கள் கல்வி கற்றால் வேலையை எடுப்பது, மற்றது சம்பளம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, வருமானம் கூடக்கூடிய, மற்றது மனிதனின் சிந்தனைகளை கூட்டக்கூடிய மாதிரியான, மற்றது வெளிநாடு போவதற்கு போன்ற கல்விகளை கற்கிறது நல்லது என்பதை பற்றியான இன்றைய டிஸ்கஷனில் டாக்டர் செந்தில் மோகன் இணைந்திருக்கின்றார். டாக்டர் செந்தில் மோகன் ஆரம்ப கல்வியை சாவச்சேரி தீபக் கல்லூரியில் கற்று, பின்னர் சென்ட் ஜோன்ஸில் கற்று, யாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செய்து இங்கிலாந்தில் தனது முதுமானி பட்டத்தை பெற்று டாக்டரேட் பிஹெச்டி செய்து தற்பொழுது மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்து வருகின்றார். அவர் தந்த பேட்டன்சி என்று சொல்வார்கள், கண்டுபிடித்து தந்த பெயரிலே வைத்திருக்கின்றார் சில பேட்டன்சி. அதில் பற்றி நாங்கள் கதைக்கலாம். வணக்கம் செந்தில் மோகன். வணக்கம். வணக்கம். இன்று இப்பொழுது அதிகாலையாக இருக்கும் மெல்பர்னில். நன்றி நீங்கள் வேலையில் இணைந்து கொண்டதற்கு. இந்த ஸ்டெம் எடியூகேஷன், ஸ்டெம் கல்வியை பற்றி, கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி நேர்களுக்கு முதலில் விளங்கப்படுத்துங்கள். அது நன்றி புவி. முக்கியமாக இந்த ஸ்டெம் எடியூகேஷன் என்றது பலர் நாங்கள் தெரிஞ்சு கொண்டாலும் ஆனால் முற்றாக தெரியாமல் இருக்கிறது தான் உள்ள பிரச்சனை. இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இப்போ இந்த 4 ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தி சிலதுகளை ஒன்று இணைக்கையில். இப்போ உதாரணத்துக்கு நான் முதல் சயின்ஸ் எடுக்கிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, அதான் இந்த மெயின். பிறகு சைக்காலஜி, சோ மெனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆடட். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ காலத்தோட 60ஆம் ஆண்டில் கெமிஸ்ட்ரியையும் என்ஜினியரிங்கையும் இணைச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்கினேன். 60s தான் அது வந்தேன். அதுக்கு முதல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை. அதே மாதிரி இப்படி பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அது பார்த்தா 1970s 80s தான் உதயமானது, கிட்டத்தட்ட 80s. ஏனென்று சொன்னால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சில ஃபீல்டுகள் டக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை என்னென்று வந்தேன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை நாங்கள் சயின்ஸ் நாலேஜை வச்சு சால்வ் பண்ணுறேன். ஈவன் என்னுடைய ஒரு பிஹெச்டி அந்த ஏரியாவில் தான் இருந்தது. இட்ஸ் கால் ப்ராக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் என்று சொல்கிறது. நான் யூகேல சசெக்ஸில் செய்தேன். இது ஏன் எடுக்கிறேன்டா, எனக்கு இதே அப்ளை பண்ணிக்க எனக்கே தெரியாது என்ன இதை செய்ய போகிறேன். ஏனெண்டா அது நியூ ஃபீல்ட். அப்போ 1990 நான் வந்து சசெக்ஸில் இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ பார்த்தீங்களா என்ன செய்த நாங்கள் சொல்கிறேன் வெரி சிம்பிளாக, கெமிஸ்ட்ரி நாலேஜை ஒரு என்சைம்,
சரி, உங்களுக்கு தெரியும் நொதியம் என்று சொல்றது. அந்த இதுல என்சைம் கைனெட்டிக்ஸ் என்னண்டு என்சைம் எங்கட உடம்புக்குள்ள இன்டராக்ட் பண்ணி சிலர்களை கண்ட்ரோல் பண்ணுது. இது சும்மா சாதாரண டைஜஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது லங் டிசீசஸ் எப்படி வருது, அங்க 2 விதமான நொதியத்தை கட்டுப்படுற காரணிகள் இருக்கு. α1A, α2. இது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆள் வித்தியாசம். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா 52 ஜீனோடைப் இருக்கு. ஏன் அதை எடுக்கிறதுண்டா, இந்த ஜீனோடைப் பண்றது எங்கட பிரப்ரமியல் எல்ல உள்ள அடிப்படையில் உள்ளுக்குள் இருக்கிற அந்த வித்தியாசமான வகைகள் என்று சொல்லலாம். இப்ப நான் இப்ப ஒரு கதை ஒன்று சொல்றேன்னா, வின்சென்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கையில அப்படியே அந்த சிகாரை வச்சுக்கொண்டே வாழ்க்கையை கடத்தினாள். எப்பவுமே வின்சென்ட் சர்ச்சில் யோசிச்சு பாருங்க, அந்த கையிலே அதில் இருக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு இறக்கல. 50 வயதுலயோ 55ஓ 60 சாகல. அதுவும் 1940s இருந்தவர். அப்ப என்னென்று அவர் அந்த ப்ரொலாங் லைஃப் இருந்ததுன்னு சொன்னா, அவற்ற ஜெனட்டிக் இதுல ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது அவருக்கு. சரி, அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் ஸ்மோக்கிங் அந்த பாயிண்ட்ல ஒரு ஆள் இறந்திருப்பார். சரியோ, நேரத்துக்கு 50 வயசுல ஒரு வைஃப் வேலையை போறதும் இல்லை, டஸ்ட்டுக்கே நிற்கிறதில்ல. நான் ஹஸ்பண்ட் ஒரு அஸ்பெஸ்டஸ் ஃபேக்டரியில வேலை செய்வார். அதில் ஒரு ஹெவி ஸ்மோக்கர். வீட்டை ஸ்மோக் பண்ணீங்க, அவர் சும்மா அதை இன்ஹேல் பண்ணிங்க தர்த்தங்களை கிடைச்சிருக்கு. அப்ப அதுல என்னத்தை நான் கனெக்ட் பண்றேன்டா, பயோ மெடிசின், கெமிஸ்ட்ரி, ரைட்? ஸோ இந்த பயாலஜிக்கல் அண்ட் என்ஜினியரிங். அப்ப என்ஜினியரிங் அதுல எங்க வருதுன்னா, இப்ப நாங்கள் சில இப்ப ப்ராக்னோசிஸ் என்ற ஒரு வேர்ட் சொன்னேன். அந்த ப்ராக்னோசிஸுக்கும் டயக்னோசிஸுக்கும் டாக்டர் புவிக்கு நல்லா தெரியும். இஸ் ஜிபி மேன், எங்களோட உண்டா சின்னல இருந்து படிச்ச ஒரு ஆள். அப்ப என்ன இதுல என்னன்னா, இந்த ப்ராக்னோசிஸ்ன்றது வருத்தம் வேற முதலையே ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இது இந்த இதுல இப்படி உள்ளுக்குள்ள மாற்றங்கள் வர தொடங்கிட்டு, அப்ப அந்த மாற்றங்கள்ல இருந்து அடுத்த கட்டம் இது என்னவா வரலாம். அப்ப இங்கிலாந்துல என்ற சூப்பர்வைசர் சொன்ன, தான் ஒரு வேலை செய்ததாம். இப்படி அட்வைஸுக்கு வரைக்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இதை பற்றி இந்த ரிசர்ச் வந்து கேட்டுச்சான். அப்ப சொன்னதான், நீங்கள் ஆஸ்பெஸ்டஸ்க்கு இன்சூரன்ஸ் செய்தீங்களா யூ வில் பி இன் ட்ரபிள் என்று சொல்லி முதல்லயே சொல்லிட்டு, ஆஸ்பெஸ்டோசிஸ் டிசீஸ் இப்படியான இதுகள். அப்ப சில நேரம் இதே நேரத்தில் இப்ப சிகரெட் ஸ்மோக்கிங்கும் நாங்கள் இந்த ஏரியாவில் இதுன்றது. இப்ப சிகரெட் ஸ்மோக்கிங் செகண்டரி. இதை இப்ப நான் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா, பயோ மெடிசின், என்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், உள்ளுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒளிஞ்சு நிற்கல. சரி, உண்மையாத பயோ கெமிக்கல் மெடிக்கல் இன்ஜினியரிங் என்று நாங்கள் சொல்லலையே அந்த ரிசர்ச். அப்ப பலவிதமான அந்த லிங்க் அப்படி அந்த காலத்திலே, இப்ப நான் செய்தது 1990 இந்த ரிசர்ச்சை செய்த, பட் 80sலயே இந்த ஏரியா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு, முக்கியமா இந்த இந்த இணைப்பு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 21ஆம் நூற்றாண்டுல, இப்ப 20ல இருந்து 21க்கு நாங்க வரைக்க சொல்லுறோம் ஸ்டெம் எஜுகேஷன்ன்றது எத்தனையோ ஏரியா இதுல சேர்ந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்றைய பாருங்க கம்ப்யூட்டிங். இப்ப நான் என் ஃபர்ஸ்ட் டிகிரி செய்ய நான் உண்மையா கம்ப்யூட்டரையே தொட்டு பார்க்கல. சரியோ, 1982 to 86ல. சரியோ, அதே நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று அப்போதான் தொடங்கி 1980sல தொடங்கி, அப்போ அந்த பிசிக்கல் சயின்ஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த சான்ஸ். மற்றாக்களுக்கு அந்த சான்ஸே இல்லை அதை பற்றி கம்ப்யூட்டிங் ஒரு சப்ஜெக்டாக எடுக்கிறதுக்கு. அதே நேரத்தில் நான் டிகிரி முடித்த பிறகு கொஞ்ச காலம் நாட்டு பிரச்சனை இருந்தது. அப்போ நான் இடம்பெயர்ந்து கொழும்பில் இருந்தேன். அந்த நேரம் நான் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு பிறகு ஐடி படித்தேன். பேசிக், ப்ரோலோக், ஃபோர்ட்ரான் 3 லாங்குவேஜும் படித்தேன். அது என்னதுக்கு இதை சொல்றேன்டா, பாருங்க, டெக்னாலஜிக்கல் திங், ஐடி. ஸோ டெக்னாலஜி இட் கேன் பி அன் இன்ஜினியரிங் பேஸ்ட் டெக்னாலஜியா இருக்கலாம், அல்லது ஐடி பேஸ் ஒரு டெக்னாலஜியாக இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இதாண்டு இருக்கு. ஸோ முதல்ல ஒரு கூட்டி கம்ப்யூட்டர் ஒன்று வேண்டின ஒரு ஆப்பிள் இது ஒன்று ஒரு மிக வச்சிருந்தேன். அப்போ அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா, அது ஒரு 300 பவுண்ட்ஸுக்கு செகண்ட் ஹேண்டா வேண்டி என் தீசிஸை முதலாம் இடத்துல இருந்து மெல்ல தட்டி எழுதுறேன். முக்கியமா இன்றைக்கு இந்த ஏரியாவில் பாருங்கோ, சில ஜாப்ஸ் போட்டு எங்கட காலத்துல பாத்தீங்கன்னா கிளரிக்கல் சர்வன்ட்ன்றது ஒரு ஃபேமஸ் தெரியும். அப்ப நான் இதை எலாபரேட் பண்ணல, ஒரு திரும்ப இதுக்குள்ளேயே வரேன். நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஹவு திஸ் ஏரியா கோயிங் டு டெவலப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கவே இல்லை, என்னுடைய ரிசர்ச் டைம்ல கம்ப்யூட்டிங்கும் பாவிக்க வேண்டி வந்துட்டு. ஏன்னு சொன்னா, நாங்கள் ஒரு
300 400 ஆக்கள சாம்பிளை அனலைஸ் பண்ணுவான். அப்ப அதுக்குள்ள இருக்கிற அதுக்குள்ள உள்ள தொடர்பு என்ன என்று சொல்லிக்க அதை நாங்கள் மேனுவலா கண்டுபிடிக்கிறோம். சிலது ஒளிஞ்சிடும். அப்ப நாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஃபோர்ட்ரான் ப்ரோக்ராமை போட்டு தான் கம்ப்யூட்டிங் இதோட செய்தோம். அப்ப இன்றைய பாருங்க ஒரு ரிசர்ச்ல என்ன மாதிரி கம்ப்யூட்டிங் வந்துச்சு. நான் ஏன் கிளரிக்கல் சர்வன் எடுத்துனான்டா, கிளரிக்கல் சர்வன் இருப்பார், அவர் எழுதுவார், டைப்பிஸ்ட் ஒரு ஆள் இருப்பார், தட்டுவார். அவர் 2 பேரும் கம்பைன் பண்ணி இப்ப வேலையே இல்லாம போச்சு அவைக்கு. இப்ப புதுவிதமான காலம் மாறிக்கொண்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, இப்ப சயின்ஸ் டெக்னாலஜிக்கு வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, இப்ப மெடிக்கல் டெக்னாலஜி எடுங்க. மெடிக்கல் டெக்னாலஜியை நான் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா, இல்ல முக்கியமா இப்படி பாருங்க, ஒரு காலத்துல ஒரு ஆளுக்கு ஹார்ட்ல பிளாக்ண்டா ஓப்பன் தான். ஹார்ட்டை நாங்க வெளியில வெளியில ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இன்றைக்கு பாருங்க, நேற்று வேண்டிய ஒரு நண்பன் ஒரு ஆளுக்கு ஸ்டென்ட் வச்சது. வெரி சிம்பிள். எல்லாம் சிம்பிளா வந்துட்டு. இன்றைய பாருங்க, எத்தனையோ விதமான இதுகள் ரோபோட்டிக் இதுகளை வச்சு செய்யின, எத்தனையோ விதமான இதுகளை, அதாவது உடம்பில எந்த ஒரு வெளியில காயங்களே இல்லாம ஒரு சின்ன துளையை போட்டு உள்ளுக்க டியூபை அனுப்பி செய்ய. அப்ப இதுகள் எல்லாம் மெடிசினோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கு ஒரு சான்று. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் இந்த இதுக்கு திருப்தி படக்கூடியதா உலகம் பயணிக்குதா? இப்ப நான் ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன். இலங்கை பயணிக்கிறா. இப்ப எங்கட அதாவது எங்கட கித் அண்ட் கின்ஸ், எங்கட உறவுகளும் எங்கட நண்பர்கள் கூட தெரிந்த எங்கட தமிழ் சமுதாயம் மேல கொண்டு வரணும் என்றதுக்காகத்தான் இப்படியான ஒரு ஒன்று உடலை புவி எப்பவுமே இதை மிகவும் சிறம்பட செய்வார். ஐ ஆல்வேஸ் ப்ரவுட் அபவுட் ஹிம். அதாவது நாங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு என்ன செய்தோம் என்ற ஒரு கேள்வியை கேட்க நாங்கள் புவியும் அவரோட உதவியுடன் உதவி செய்கிற ஆட்கள் எனக்கு தெரியும் ஆட்கள் என்று. அப்ப அந்த இது சந்தர்ப்பத்தை தான் அப்படியான ஒரு நிலைமையை தான் நாங்கள் இங்க பாவிச்சு எங்கட சமுதாயத்துக்கு இது என்னன்னு கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னா முக்கியமா இதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம ஒன்றுமே நடக்காது. ஒரு சிம்பிள் சரியோ. இப்ப கெமிஸ்ட்ரியில ஒரு ஒரு இதை எடுத்து நாங்கள் ஒரு ஓகே என்ன எவ்வளவு டோஸ் கேட்கிறோம் சிம்பிளா சரியோ. அப்ப அதுலயும் ஒரு இது இருக்கு, அதுண்ட கன்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதுண்ட அமௌண்ட்ன்றது எப்படி நாங்கள் அதை எப்படி கொடுக்க வேணும். அடுத்தது நீங்க பாருங்க, இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்றது ஏன் என்றா ஸ்டூடெண்ட்ஸின் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸின் ஸ்கில்ஸை டெவலப் பண்றேன்னு நாங்கள் சிம்பிளா சொல்லி போட்டு ஓகேலாது. அப்ப எப்படி நாங்கள் அதுகளை டெவலப் பண்ணலாம், அதால வர்ற பயன் என்ன? இப்ப if you ask me what is the benefit of this one, மெயினா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வளரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நாங்கள் சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா 3 ஒரு இடத்துக்கு போற மாதிரி 3 பாதை இருக்கும் ஒரு இடத்துக்கு போக. ஆனா இது சுலபமானதும் எனர்ஜியை மினிமம் குறைச்சு அல்லது மேன் பவரை குறைச்சு நாங்க செய்ய வேண்டியது. அது ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்படி ஒரு இதைத்தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் வரைக்க நாங்கள் எந்த விதமான அப்ரோச் எடுக்கலாம் என்றதை இந்த 4 ஏரியாவை இணைச்சு நாங்கள் வேலை செய்வோம். சில நேரம் நாங்களே யோசிக்க மாட்டோம். ஓஹோ, இதுல நீங்கள் ஒரு ரிசர்ச்ல இருந்தா அல்லது ஒரு ஃபேக்ட் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்ய டக்குன்னு யோசிச்சு பாருங்க, என்னென்ன ஸ்கில்ஸை பாவிச்சு நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன், என்னென்ன ஃபெசிலிட்டி தேவை எங்களுக்கு, அதை என்றது கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி தேவையா அல்லது சயின்ஸ் நாலேஜ் தேவையா என்று அப்படியாக இதுகளை நீங்கள் பார்க்கலாம். 2வது கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது ஒரு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை படிப்பீங்களா? கிரிட்டிக்கல் திங்கிங் கணக்க படி. ஆனால் உங்களோட வாழ்க்கையில வார சில அனுபவங்களையும் வச்சுக்கொண்டு இப்ப சில பிரச்சனையை கண்டு இப்ப நான் உண்மையா சொன்னா நான் விஞ்ஞானியா இருந்தாலும் பல்கலைக்கழகத்துல லெக்சர்ஸ் எடுத்திருந்தாங்க. நான் 4 கண்ட்ரில இருந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்து யூகேல போய் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை முடிச்சு இலங்கைக்கு திரும்பி வந்து இலங்கையில நான் யூனிவர்சிட்டியில திரும்ப 4 வருஷம் சர்வ் பண்ணி போட்டு தான் நியூசிலாண்டில் போய் 10 இயர்ஸ் இருந்தேன் கேண்டர்பரி யூனிவர்சிட்டியில். இப்போ 18 வருஷம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா 4 கண்ட்ரியில இப்படி நாங்கள் இருக்கிறோம் சரியோ. இப்ப ஒரு எண்ணத்தை நான் செய்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, நான் இந்த தொழில படிப்பிக்கிற தொழில இப்ப நான்
வேற மட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது வந்து பார்ட் டைம் நான் ஒரு டியூட்டர், இங்க கெமிஸ்ட்ரி டியூட்டர், பயாலஜியும் கொஞ்சம் இதை சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் கெமிஸ்ட்ரி தான் இந்த மெயின் ஏரியா. நான் எப்பவும் படிப்பிக்க கொண்டு சொல்லுவேன், உங்களோட வாழ்க்கையில இருக்கிற உதாரணங்களை வச்சுக்கொண்டு படிக்குங்க. இப்ப பெரிய ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி என்று நான் சொல்றது பார்க்க சிம்பிளா சொல்றேன். ஓகே, உங்களோட கேஸ் குக்கர்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? உதாரண நேரத்தில் நீங்கள் உங்களோட டோஸ்டர்லையோ எலக்ட்ரிக் ஹீட்டர்லையோ என்ன விதமான கெமிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் இருக்கு, அதெல்லாம் கேஸ் குக்கர்ல என்ன எனர்ஜி கன்வர்ஷன். ஸோ இப்போ கேஸில் கம்பஷன் எனர்ஜி சரியோ, அதாவது கெமிக்கல் எனர்ஜி ஹீட்டாக மாறுது, அதோட லைட்டும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோஸ்டரை எடுத்தீங்களோ அல்லது மெட்ட இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட்டாக மாறுது. சரி, அப்போ அதே நேரம் அயன் பாக்ஸ்லையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் ஹீட். இதே மாதிரி சிலது மெக்கானிக்கல், ஃபேன் அண்டா மெக்கானிக்கல். இதில் ஏன் நான் இதை டச் பண்ணுறேன்னா, எப்பவுமே திங்கிங்ன்றது சிம்பிளா டே டு டே இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் திங்க் பண்ணினா பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில டிஸ்கவரி. உண்மையாக சொன்னால் ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு மெத்தட் ஒன்று இருந்தது, கண்டுபிடிச்சவங்க. அதாவது வந்து ஒரு ஹெச்பிஎல்சி, அதான் வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். ஒரு செப்பரேஷன் டெக்னிக், குரோமேட்டோகிராஃபி ரிலேட்டட் இதுகள். அப்போ அதிலேயே என்னென்னா ஒரு ஆள் சும்மா ஒரு கார்டனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அது 60s நடந்தால் அதில் அதை ஒரு இது. அதை விட நான் மெயினான ஒன்று சொல்கிறேன், அட்டமிக் அப்சோர்ப்ஷன். அட்டமிக் அப்சோர்ப்ஷன் டெக்னிக் வந்து அந்த அட்டமிக் அப்சோர்ப்ஷன் டெக்னிக்ல நம்ம மாட்டீங்க முந்தி ஒரு அந்த அதுக்கு முதல் கண்டுபிடிக்கணும்னா அந்த அட்டமிக் அப்சோர்ப்ஷன் டெக்னிக் பற்றி எப்படி என்று சொன்னால், அதாவது வந்து ஒரு அட்டமை நாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டா அதுல எலக்ட்ரான் ஒரு லெவல்ல இருந்து ஹை லெவலுக்கு போகுது. எவ்வளவு எனர்ஜி எடுக்குது. அப்ப அப்சர்வ் பண்ணும். ஆனா அதை வெளியில காணலாம். ஆனா நாங்கள் முதல் பார்த்தது எமிஷன் டெக்னிக். இதை ஆக்டிவேட் பண்ணுமா, மேல வாரது கீழே விளைக்க கலரை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறீங்க, அது இப்போ நான் எடுக்க வரதுன்னா எங்களோட கண் முன்னுள்ளாத உள்ள உதாரணத்தை வச்சுக்கொண்டு இன்னெண்டு கிரிட்டிக்கல் திங்கிங்கை நாங்கள் செய்யலாம். மேலே போன எலக்ட்ரான் கீழே விளைக்க அந்த கலர் வெளியில் வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நீங்களும் படிச்சிருப்பீங்க, இப்போ லிதியம், சோடியம், பொட்டாசியம். நான் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கல, நான் சொல்ல வர்றது வெரி சிம்பிள். எங்களோட லைஃப்பில் நீங்களே காணலாம், என்னத்துக்கு இப்போ கேஸ் குக்கரை திருப்பிக்க சில நேரம் ப்ளூ ஆயிடுது, சில நேரம் யூனோ அது ஒரு விதமான மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்து அதாவது ஆக்சிஜன் அளவு மாறிக்க அதில் மாறுது. அதே மாதிரி எலிமெண்ட்ஸ், இப்போ கொப்பை வயரை பிடிச்சிங்கன்னா பச்சையாக வரும், இன்னொரு மெட்டலை பிடிச்சிங்கன்னா இன்னொரு கலர். இதை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சது எமிஷன். அது அட்டமிக் அப்சோர்ப்ஷன். இங்க இருந்து ஜம்ப் பண்ற எலக்ட்ரானை வச்சதால 80-90% எலிமெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு இருக்கு, ஈவன் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது ஆஸ்திரேலியா பேட்டன் பண்ணி சிஎஸ்ஐஆரோ எவ்வளோ காசு, எத்தனையோ வருஷமா எந்த ஏர் மெஷின் செய்தாலும் அதுக்கு ராயல்டி. அப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் திங்கிங். ஏன் அவர் ஒரு ஆள் ஜோதிச்சாரு, ஏன் இப்படி செய்யலாம், நாங்கள் மேலே இருந்த கலர் வரும். அப்ப கலர் வராததுகளுக்கு என்ன செய்யறேன்? அப்ப அந்த எங்கட சமுதாயத்துல கிரிட்டிக்கல் திங்கிங்கை உருவாக்குறதுக்கு நாங்கள் பாடுபட வேணும். உதாரணத்துக்கு நான் இந்த அப்படியான இதுக்கு நீங்க கேட்கலாம் எப்படி முயற்சி செய்யறேன். இப்ப நான் ஓரளவுக்கு எனக்கு நேரத்தை ஒதுக்கி பொது சேவைகளுக்கு செய்ய இதன்றேன். நான் யோசிக்கிறேன், ஒரு 10 நிமிஷ வீடியோ கிளிப்பை இப்போ ஈவன் எங்களோட புவியின் இந்த ஆக்கள் குரூப்போட அறிவியல் இதுகளோடு சேர்ந்து நாங்கள் தமிழில் எங்களோட பிள்ளைகளுக்காக 10 நிமிஷம் தான் கிளிப் எதிர்காலத்தில் நான் விட யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த காலத்து பிள்ளை அரை மணித்தியாலம் கிளிப் இருந்து பார்க்கலாம், டிக்டாக் பார்க்குற காலம். அதே நேரம் நான் டிக்டாக் ஸ்டைலில் சயின்ஸை இதண்டியல, அதில் சயின்ஸ் டெக்னாலஜி ஸ்டெம் எஜுகேஷனை கொண்டு. ஆனால் ஸ்டெம் எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்காக ஆஸ் எ சயின்டிஸ்ட் நான் அந்த சயின்ஸ் பார்ட்டையும் ஒரு லிட்டில் பிட் டெக்னாலஜி பார்ட்டையும் நான் டச் பண்ணக்கூடிய இருக்கு. ஆனால் சிலர் என்ஜினியரிங், ரைட், மேத்தமெட்டிக்ஸ் அந்த பார்ட்டை அல்லது அந்த பாட்டை நாங்கள் செய்யலாம். நான் நினைக்கிறேன் புவி சொன்னது கேட்டாலும் கொஞ்சம் கூட சொல்லி இருக்கிறேன். ஓகே, சொல்லுங்க, மியூட் பண்ணியிருக்கீங்க. நல்லது, நீங்க நல்ல முறையில் ஸ்டார்ட் இருக்குது. இதுல வந்து எமது வடக்கு கிழக்கு அல்லது இலங்கையில எவ்வாறு இந்த ஸ்டெம் எஜுகேஷன் இப்பொழுது வளர்ச்சி அடைந்திருக்குது, அதற்கான தடைகள் என்ன என்றதுல கலைப்போமா இலங்கை கட்டாயம். ஷுவர். என்னன்னு சொன்னா, முதலாவது நான் இலங்கைக்கு போக முடியல. ஓகே, ஆஸ்திரேலியா வெல்தி கண்ட்ரி, எங்கட நிலைமை என்னன்னு சும்மா இருக்கா சொல்றேன்.
ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன். ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் அந்த ரெஃபரன்ஸ் கூட நான் யாரும் கேட்டால் நான் அனுப்புவேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் பேஜுக்காக போய் தேடி பாருங்க. ஸ்டெம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ்திரேலியாண்டா வந்துடும். அதில் எழுதின பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியா இஸ் நாட் கீப்பிங் அப் வித் த நீட் ஃபார் ஸ்டெம். அப்போ முதலாவது பாயிண்ட் அவன் எழுதுறான் என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பக்கம் நான் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து நான் என்னென்னா இதுன்றதுக்கு சிம்பிளா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளைனிங் ஓ ஸ்டாக்னேட்டிங். அப்போ சில நேரம் நான் என்னென்னா இது எங்கட பிரச்சனையோ அல்லது ஒரு கொமனா எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையோ வந்து நான் சும்மா யோசிக்கிறேன். இப்போ வேற கண்ட்ரிகள்லையும் இப்படி ரெண்டாவது எழுதுறான், ஆஸ்திரேலியா இஸ் ஸ்லிப்பிங் டவுன் த இன்டர்நேஷனல் ரேங்கிங் டேபிள்ஸ் as other countries improve. ரைட்? எங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய கண்ட்ரி, ஆனால் பாப்புலேஷன் இலங்கை பாப்புலேஷன். அப்போ அந்த பாப்புலேஷனோட இதண்டைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா சில வசதியாக கொடுக்க. நீங்கள் கேட்டீங்கன்னா இன்டர்நெட்டு சில இடங்கள்ல இல்லை. அதால இந்த வருஷம் இந்த ஐஃபோன் இப்போ டெக்னாலஜிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதை சொல்கிறேன். ஐஃபோன் S25 சாம்சங் S25 வேண்டின ஆக்களுக்கு இப்போ S24லேருந்து 25க்கு வந்துட்டு அதற்கு சேட்டலைட் ஃபோனை கவர்மெண்ட் கனெக்ட் பண்ண கொடுக்குது. ஏனென்றா பெரிய ஏரியாவில் சில இடங்கள் ரிமோட். அப்போ ரிமோட் வந்து வில்லேஜ் நினைக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு பகுதி இதுகள் நடக்குது, மைனிங் நடக்குது, வேறு ஆக்டிவிட்டிகள் இதை விட. ஆனால் அப்போ எங்களுக்கு இப்போ காலத்தோட பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இலங்கையிலையும் இப்படி ஒரு இன்டர்நெட்னா அதை நாங்கள் செய்கிறது வேல்யூ கஷ்டம் சேட்டலைட் ஃபோனுக்கு. அப்போ ஆனால் அந்த கோல் $5 ஒரு சார்ஜ் ஒரு கோலுக்கு. சரி, அப்போ ஸ்டெர்லிங் இப்போ இது கொடுக்குறான்னு சொல்றாங்க, நெட்வொர்க் வைட் ரிசப்ஷன். கேள்விப்பட்டேன் நீங்க சொல்ற என்னென்ன சொன்னா, எஸ் அது சீப்பா வந்துடும். இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சொன்ன மாதிரி சில டெக்னாலஜி சீப்பா வரும் டைமோட. ஒரு காலத்துல இப்ப அதான் சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா 1 in 5 மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் ஆர் டோட் விதவுட் குவாலிஃபைட் மேத்ஸ் டீச்சர். சரியோ? அப்போ ஆஸ்திரேலியா நிலைமையா பாருங்க. 1 in 5 மேத்தமெட்டிக்ஸ் உண்மையா சொல்லணும். இப்போ இங்கிலாந்து பெட்டர், இங்க வீக், சரியான வீக். அடுத்தது இன் 2020 less than 10% of students were studying higher levels of maths. Only 10%. Only, மற்றது சொல்றான், ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டெம். அப்போ நாங்களுக்கு இலங்கை பிள்ளைகள் இங்கே நிற்க போயினேன். இங்கே எவ்வளவோ அவேர்னஸ் இருக்கு, எவ்வளவோ ரிசோர்சஸ் இருக்கு. ஆனால் அதே நேரம் திருப்பி கேட்டீங்கன்னா இங்கேயும் ஒரு மெல்பர்ன்ல இருந்து நீங்கள் சில நேரம் ஒரு 200-250 கிலோமீட்டர் கன தூரம் போக தேவையில்லை. போனால் அங்கே பார்த்தா ஒரு டீச்சர் தான் பிசிக்ஸ் படிப்பிக்கிற, கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற, மேத்ஸ் படிப்பிக்கிற. அப்போ சில நேரம் எங்கட ஊர்ல சில பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் எக்கச்சக்கம். தெரியும் உண்மையா? இப்போ எங்கிட்ட ட்ரிபக் படிச்சு எடுப்பேன். நானும் புபியும் ஆரம்ப படிப்பேன். நாங்கள் ட்ரிபக்கில் படித்தோம். 150 கொண்டாடி நம்ம ஒண்டா போய் ட்ரிபக்கில் இப்போ 55 டீச்சர்ஸ் இருக்கிறேன். ஆனால் 49 இருந்தால் காணணும். சரியும்? 49 அதண்டு 54 அதில் ஒரு ஆள் வேறு ஒரு ரீசனுக்காக அங்கே வந்து இப்போ டெம்பரரியாக இருக்கிறார். அப்போ இப்போ அதே நேரத்தில் ஒரு 10 இயர்ஸுக்கு முதல் எனக்கு ஒரு ஆக்கள் சொல்லிச்சு. என்ன இடம்னு சொன்னால் வசாவலானுக்கு கிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பயாலஜி டீச்சர், பயாலஜி படிக்கிறதுகள் பிள்ளைகள் A லெவலுக்கு இல்லை. ஸோ இந்த ரிசோர்சஸ் இலங்கையை பொறுத்த வரையில் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி தான். ஆஸ்திரேலியாவிலேயே இந்த நிலைமைன்னா அங்கேயும் இப்படியான ரிசோர்சஸ் பிரச்சனை. அதாவது படிப்பிப்பதற்கு ஆசிரியர் இல்லை. அப்போ இந்த கல்வி முறையில் நாங்கள் ஆசிரியர் இல்லாட்டி ஒரு எலக்ட்ரானிக் டீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் என்று தான் நான் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன், கல்வி என்று. நான் முதலாவது ஆரம்பத்தில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து தொடங்கணும் என்று வெளிக்கிட்டு நாங்கள் அதில் இந்த ஸ்டெம் எஜுகேஷனை அதுக்குள்ளால நாங்கள் செய்த. நாங்கள் எப்படி என்றால் எவ்ரிதிங் ரெக்கார்டர், ஒரு ஆள் வந்து படிப்பினர், அப்படி அது ரெக்கார்டர். அது என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் அதுகள் எல்லாம் இப்போ நீங்கள் தட்டலாம். ஒரு கொஸ்டின் வந்தால் ஓகே சால்வ் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல இதை எத்தனையோ பேர் பாடுபட்ட ஆக்களை நாங்கள் மறக்க மாட்டோம். இதுகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினாங்க. கூடுதலாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க என்ன செய்தோம்னா ஒரு குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக இலங்கையில் நாங்கள் கூடுதலாக ஒரு இப்போ இப்படி சொல்லுவோம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ். அதில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் டீச்சர்ஸை பிடிச்சி தான் ப்ரிப்பேர் பண்ணினாங்க. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் உண்மையாக எங்களுக்கு காசு இல்லை. அதால் அப்போ இது ஒரு
இது பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு முதலே செய்துட்டோம். ஒரு அது எங்களுக்கு எதிர்பார்க்காத மாதிரி கோவிட் வந்ததால, கோவிட் டைம்ல எவ்வளவு பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, அதால பயனடைஞ்சிருக்கிறேன். பாடசாலைகள், ஈவன் ஆன்லைன் டீச்சிங்குக்கு அதையே போட்டு சிலர் பாவிச்சிருக்கிறேன். சரியோ? ஏன்னு சொன்னா, அவ சொல்லிக்கிறேன், இது நல்லா இருக்கு சார். இனி நாங்கள் திருப்பி இதெல்லாம் செய்யாம, இதென்ன மற்றது அடுத்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டீச்சிங் ஸ்ரீலங்காவிலேயும் நடந்தது எத்தனையோ இடத்துல. அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு ஓரளவு வசதி இருக்கிற பிள்ளைகள் வீட்டை யூஎஸ்பியை கொண்டு போய் அந்த யூஎஸ்பியை காப்பி பண்ணி கொடுத்து விட்டேன். எத்தனையோ 1000. அப்ப கிட்டத்தட்ட 10,000 யூஎஸ்பி கொடுத்தது. அந்த டைம்ல அந்த யூஎஸ்பியை போட்டு பிள்ளைகள் மிகவும் அதே நேரம் திருப்பி கேளுங்க எல்லாம் பாவிச்சோம் கொஞ்சம் கொண்டு போய் அதுகள் பாட்டு அடிச்சு பாடம் அடிச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே நேரத்தில் சில பிள்ளைகள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை டிவி. அப்ப சில இடங்கள்ல ஒரு விதமான சமுதாயத்தை கொண்டு அந்த கம்யூனிட்டிகளை கொண்டு இணைச்சு விட்டு நீங்க ஒரு இடத்த போய் பிள்ளைகள் 3-4 பேர் பாருங்க பிள்ளைகளே மற்ற பேரண்ட்ஸ் அப்படியான சில இது. ஆனா என்ன இதை நான் சொல்ல வரேன்னா, எங்கட இலங்கை மாதிரியான இடங்கள்ல இப்படி ஒரு இது மிகவும் ஒரு நல்ல ஒரு அந்த பிள்ளைகள படிப்பை கெட்டு போகாம இருக்கத்தக்கனையா போச்சு. நாங்கள் உண்மையா செய்தது இந்த சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் 3 தான். மற்ற பாடங்கள் நாங்கள் செய்யல. ஆனா இதே மாதிரியான ஐடியாவை கோவிட்டுக்கு பிறகு பல இடங்கள்ல செய்துட்டு ரெக்கார்டு. இப்போ சென்ட் தோமஸ்ல எனக்கு தெரியும் ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட், இஸ் அ டாக்டர், ஐ திங்க் இஸ் இன் இங்கிலாந்து. அவர் ஃபண்ட் பண்ணி 3 மீடியத்திலையும் செய்து வச்சுக்கிறேன். சரி, பல லெவலில். அதே நேரம் இந்த பிரைமரியில் செய்த இதுகள் எல்லாம் நாங்கள் சில மெட்டாகட ரிசோர்ஸஸ் எடுத்து நாங்களும் பாவிக்கிறோம், அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாவிக்கிறோம். ஸோ இலங்கையில் புவி உங்களோட கேள்வி இருக்கா திருப்பி கேட்டீங்கன்னா நான் ட்ராக் சரியா போவேன். இல்லை சரி, நீங்கள் சொன்ன வடக்கு கிழக்கில் இல்லை இலங்கையில் என்னென்ன தடைகளா இருக்கிறது இந்த ஸ்டெம் எஜுகேஷனை இதன்றதுக்கு முன்னேற்றுவதற்கு? முக்கியமா நான் கண்ட விஷயம் ஒரு 3 விஷயம். முதலாவது ரிசோர்சஸ் பிரச்சனை. உதாரணத்துக்கு மட்டக்களப்பில் இருந்து 10 கிலோமீட்டர் இல்லை ஒரு இடம் இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் இல்லை. அப்ப அப்ப என்ன செய்யறோம்டா, ஒரு மேத்ஸ் படிப்பிக்க இல்லைன்னா மேத்ஸ் டீச்சர் இல்லைன்னா சில நேரம் 6 மாதம் இல்லை, சில நேரம் ஒரு வருஷமே இல்லாம இருக்கு. தெரியும் அவையும் அனுப்புற மலையத்தில் இப்படியான இதுகள் இருக்கு. அப்ப ரிசோர்சஸ் மெயின் ப்ராப்ளம் படிப்பிக்கிற டீச்சர். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம்டா, இந்த நாங்க சொல்ற எலக்ட்ரானிக் டீச்சர். உண்மையான ஆள் தான் படிப்பிச்சா, நான் ப்ரீ ரெக்கார்டு. உண்மையா சொல்றேன், எங்கட நோக்கம் பிள்ளைகளை A+ அடிக்க பண்றது இல்லை, பாஸ் பண்ண பண்றேன். ஓ லெவல பாஸ் பண்றேன். ஏன்னு சொன்னா இப்ப நியூ சிஸ்டம் வந்திருக்கு. புவி எனக்கு அதை பற்றி அனுப்பியிருந்தார். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான இது பற்றியான மாற்றங்கள். புதிய அரசாங்கம் என்ன மாதிரி செய்ய போறன்றது எங்களோட வெளிநாடு மாதிரி அங்கேயும், அதாவது GPA கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் சிஸ்டம், தட்ஸ் வெரி குட். உண்மையா சொன்னா இந்த 10 பாடம் எடுக்கிற மாதிரி அரியண்டம் ஒன்றும் இல்லை. நானும் புவியும் 10 பாடம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சிறுமாண்ட காலத்துல உணர்ந்ததுல நாங்கள் 2 பேரும் NCG படிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு உண்மையா சொல்றோம், அந்த 10ஐயும் படிக்க 1-2 நான் படிக்கிறதே இல்லை. தெரியும், எக்ஸாமுக்கு கடைசியா ஃபைனல் எக்ஸாம் எழுதிக்கே இப்படி யோசிச்சு போறேன். என்னவோ அப்படி தலைக்கு இருக்கிறது எழுது டூ மச் தேவையில்லை. அவ்வளோ இப்ப சிஸ்டம் நல்லா 5 பாடம் கட்டாயம் எடுக்கணும், 2 பாடம். அப்ப ரிசோர்சஸ் என்றது பிரச்சனை இருந்தா எல்லா இடம் பிரச்சனை. இப்ப எங்கிட்ட தமிழ் மீடியம் இல்லை, சிங்கள மீடியத்திலேயும் இதுகள் இப்படியானு. ஆனா நாங்கள் தமிழ் சமுதாயம், புலம்பெயர்ந்த சமுதாயம், நாங்கள் என்னென்று எங்கட கம்யூனிட்டியை மேல கொண்டு இது 2வது பிரச்சனை இருக்கு. உண்மையா சொல்றேன், இந்த ஸ்டெம் எஜுகேஷனுக்கு கொண்டு போயிருக்க என்னத்துக்கு நான் வந்து கஷ்டப்பட்ட பாடத்தை படிக்கணும் என்ற ஒரு விதமான இது இருக்கு. சரி, ஏன் படிக்கணும்? சரி, அப்ப நாங்கள் இந்த முறை போகேக்க எங்கட வேதநாயகம் கவர்னர் சொன்ன, இந்த தயவு செய்து இந்த ஆர்ட்ஸுக்கு போற இதுகளை குறைக்கும் பண்றது. என்னன்னா இப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில பிள்ளைகள் போய் படிக்க இங்கிலீஷை ஒரு பாடமா எடுத்து மற்ற வேற ஆர்ட்ஸ்ல நல்ல இதுகள் இருக்கு. அப்படி இல்லாத கம்பினேஷன் இல்லாம வேற கம்பினேஷனை பிள்ளைகள் எடுத்துச்சா அது மிகவும் வேதனையா இருக்கு. இப்ப இங்கிலீஷ், தமிழ் அப்படி ஏதாவது எடுக்க அது பரவாயில்லை, லாங்குவேஜோட லிங்க் பண்ணினா எந்த ஒரு இதுவும் அப்ரிஷியேட். ஆனா மற்ற டிகிரி பிரியோசனம் இல்லாம போகுது. அந்த பிள்ளைகளுக்கு டிகிரியோட வேலை இல்லை. அப்ப நான் என்னதுக்கு இந்த சொல்றேன்னா, அதாவது வந்து
இந்த ரிசோர்சஸ் ஒன்று. ரெண்டாவது எங்களுக்குள்ள முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில இடங்கள்ல பிள்ளைகளே எங்களுக்கு என்னதுக்கு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அது அப்படி நினைச்சா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதுகளை ஆகலம் புஷ் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு சைக்காலஜிக்கல் இதை கொண்டு வரல. அப்ப சின்னல இருந்து அதுகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு. மூன்றாவது ஒன்று இருக்குது. இப்ப ஸ்டெம் எஜுகேஷன் நாங்க போடேக்க சரி, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் நாங்கள் எழுதி படிக்கலாம். சயின்ஸையும் ஓரளவுக்கு நாங்கள் தியரியை விளங்கப்படுத்தலாம். இப்போ பிரச்சனை ஒன்று பேரும் ஒரு லெபோரட்டரி. நான் இது மட்டக்களப்பு யூனிவர்சிட்டியில் இருக்கேக்க 10 வருஷம் வேலை செய்தேன் டோட்டலாக. யூகேலேருந்து அந்த உண்மையாக சொன்னால் அதில் 10 வருஷத்துலும் கொஞ்சம் குறைவு. வாழைச்சேனையில் இருந்து அக்கரைப்பற்றுக்கான ஒரு நீண்ட இடத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். பாடசாலைகளுக்கு விசிட் பண்ணுறோம். முக்கியமாக எங்களுக்கு ஒரு லாங் ஹாலிடே வரும் யூனிவர்சிட்டி. அப்போ நாங்கள் இப்போ இப்படி யோசிங்க, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிற தனியாக ரிசர்ச்சை செய்து எங்களோட பேரை போட்டு பேப்பரை பப்ளிஷ் பண்ணி சரி ப்ரொமோட் பண்ணி ப்ரொஃபஸராக வரதுன்றதை ஒன்றை விட இந்த கம்யூனிட்டியை நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்ற ஒரு அதுகளெல்லாம் இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் இல்லை. அந்த கம்யூனிட்டி செய்கிறதுக்கு ஒரு மார்க்ஸும் இல்லை எங்கட காலத்தில். ஆனால் இப்போ அப்படி இருக்கு. கம்யூனிட்டின்ற இது உங்களுடைய அவுட்கம் என்ன, அவுட்கத்தில் இருந்து என்னத்தை கம்யூனிட்டி எடுக்க போகுது, அல்லது என்ன ப்ராடக்ட் கூட அந்த ப்ராடக்டை நாங்கள் மார்க்கெட் பண்ணலாமா, அல்ல டெக்னாலஜியை மார்க்கெட் பண்ணலாமா என்ற பாயிண்ட் வந்துட்டு. இப்போ அப்போ போகேக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் லேபரட்டரி என்றா சும்மா பரிசோதனைக்குள்ளாயும் இல்லையே ஒன்று இல்லை. சும்மா ஒரு லேப் என்ற வச்சிருக்காங்க. சில நேரம் 4-5 உடைஞ்ச கிளாஸ் இது இருக்கு, கெமிக்கல் இருக்கு. அது ஒரு பார்த்தா அப்ப இந்த இதுவும் ஒரு பிரச்சனை. இப்ப இது கம்ப்யூட்டிங் என்னன்னு சொல்லுங்க. இப்ப நாங்கள் சொல்றோம் ஐடி, இந்த ஐடி ஐசிடி இருக்கு. ஐசிடி இப்ப வந்த அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இதான்றது. முக்கியமா எங்களோட தமிழ் பிரதேசத்துல புலம்பெயர்ந்த மக்களோட சப்போர்ட்டோட எவ்வளவோ நடந்தது. அதை நாங்க மறக்க கூடாது. இவ்வளவு பேர் அதுகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அப்படியான டெக்னாலஜி இந்த 3 தான் நான் சொல்லலாம். நல்லது. மற்றது இந்த பழைய மாணவர் சங்கங்கள் நீங்க சொன்ன மாதிரி நியாயமான உதவிகள் செய்திருக்கணும். இந்த ஸ்மார்ட் ரூம்ஸ் கணக்கு செய்து கொடுத்திருக்கணும். அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதற்கான டெக்னாலஜி படிக்க டீச்சர்ஸ் இருக்கணுமா, அதுக்கான ட்ரைனிங் இருக்கா, அல்லது எக்ஸிபிஷன் ப்ராடக்ட்ஸ் மாதிரி அதை வச்சிருக்க? நீங்க சொன்ன எல்லாம் நடக்குது. அதாவது பாட்லி அது பாவிக்கிற ஆக்களும் இருக்கிறேன், அது எக்ஸிபிஷனா அது பழுதா போடும்னு மூடி வச்சிருக்கிறார்களும் இருக்கு. நாங்க சொல்றோம், தயவு செய்து பாவிச்சு பழுதாக பண்ணுவோம். பாவிங்க நல்லா பாவிச்சு பழுதா போனா நாங்க சந்தோஷம். ஏனண்டா 5 உலகம் 10 வருஷம் 5 வருஷத்துலயே மாறுதான். இலங்கையை பொறுத்தல சரியா 10 வருஷம் வடிவா வச்சு பாவிக்கலாம். அதுக்கு பிறகு பாவிச்சு பழுதா போனா நாங்க சந்தோஷம். பாவிக்காம மூடி வச்சா அது பெரிய கவலை. இப்ப நாங்கள் உண்மையா சொன்னா கல்வி ஒரு 100க்கு கிட்ட ஸ்மார்ட் டிவி கொடுத்தனாங்க. ஒவ்வொன்றும் நாங்க கொடுக்குற காலத்துல ஒரு 2.5 lakhs இருந்து கொஞ்சம் குறைஞ்சு 2 lakhs அவரேஜ். இப்பவும் அப்படித்தான் போகுது. அப்ப முதல் ப்ரொஜெக்டர் தான் கொடுத்தனாங்க. நீங்க கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் இந்த ரெக்கார்டட் இதை ப்ரொஜெக்ட். ஆனால் இந்த ப்ரொஜெக்டர்ல பெரிய பிரச்சனை தெரியும் தானே. அங்கே ஹீட்டாக இருக்கே, அதை ஆட்டிக்கட்டி அதை அசைச்சு விட்டா அது பல்க் கண்ண மூடிடும் தெரியும். அப்ப இலங்கையில மற்ற அதுடைய லைஃப் டைம் ஒன்று இருக்குது 1500 hours whatever it is. அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஸ்மார்ட் டிவியை கொடுக்க உண்மையா அதுல ஒரு பெரிய ஒரு நேட்டம் வந்துச்சு. ஒரு உண்மையா நடந்த கதை சொல்றேன். எங்கட ஒரு ஒரு இங்க இருக்கிற ஒரு எங்கட படிச்ச எங்கட யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஒரு மன்னாருக்கு 2 டிவியை ஸ்மார்ட் டிவியை தாங்களே வேண்டி டொனேட் பண்ணி செய்திருக்கணும். அந்த பிள்ளைகள் சொல்லி பார்த்தோம். அப்ப உடனே இங்க இருந்து அவ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நடக்குதாங்க இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே. அந்த பிள்ளைகள் இனியில என்ற சந்தோஷத்துல இருக்கிறதா மீனண்டா உங்க பாருங்கோ அந்த உள்ளுக்குள்ள ஆக்கள் நடக்கினேன். என்ன வாழ்க்கையிலேயே அதுகள் டிவி பார்க்கிறேன். மென்னார்ல ஒரு உள்ளிடம் அந்த 2 பள்ளிக்கூடம் இருக்கு. அப்ப என்னதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, அந்த பிள்ளை என்னன்னு திங்க் பண்ணையிலும் ஒரு டிவியே காணாம. இது கிட்டத்தட்ட இது நடந்து ஐ பிலீவ் 5 years or 6 years இருக்கு. இப்பவும் அவ என்ன செய்வான்னா இந்த பிள்ளைகள் கொஞ்சம் குழப்படி செய்யாம இருக்க இங்க இருந்து பார்த்து கொள்ளுவார். ஒவ்வொரு காலம் கிளாஸ் நடக்க மேத்ஸ் அங்க நடந்த இதண்டும் இங்கிலீஷ் இங்கே இருந்து படிப்பிக்கிறது ஆன்லைன்ல.
அப்ப பார்த்து கொண்டு இருப்பேன். இப்ப இந்த அதே நேரத்துல நான் தான் சொன்னேனே, மிகவும் பின்தங்கிய இடங்கள்ல, அறிவு பசி இருக்கிற இடத்துல குடுத்தா, அது நல்லா பாவிப்படுது. ஸோ நான் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்னன்னா, இப்ப இப்ப உங்களுக்கு பசிச்சா தான் சாப்பிடுவீங்க. அதே மாரி நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இந்த இதுகளை கொடுத்து இப்படியான ஸ்டெம் எஜுகேஷனை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்த வேலைகள் ஸ்டெம் எஜுகேஷன் மாத்திரம் இல்லை, மற்றது இப்போ அதை பாவிச்சு அதை தமிழையும் படிப்பீங்கன்னா ஆங்கிலத்தையும் அதில் போட்டு மிகவும் மெட்ட பாடங்களும் இன்னும் வேண்டிய வரலாறோ இன்னும் எல்லாத்தையும் அந்த ஸ்மார்ட் டிவியை வச்சு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தால். மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் மெட்ட ரிமோட் இதில் டீச் பண்ணக்கூடியதாகும். அந்த வேறு சில இடங்கள்ல சில இடங்கள்ல இன்டர்நெட் இஷ்யூகள் இருக்குது. மற்றும்படி அதை மேக்சிமம் பாவிக்கிறேன் அந்த நான் சொல்லலாம். அதே நேரத்தில் இது மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கும் உதவும். இப்ப அப்படியான சில இது வந்து நாங்கள் அம்பாறையில ஒரு மாடல் தொடங்கி இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், 7 சென்டர்ஸ் நாங்கள் தொடங்கினாங்க. உங்களுக்கு மட்டக்களப்பு பகுதி அம்பாறை மாவட்டம் தெரிஞ்சா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இட்ஸ் கால் சென்ட்ரல் கேம்ப். அந்த சென்ட்ரல் கேம்ப் எல்லாம் போர்டர் டவுன் முழுக்க. ஆயிரம் பிரச்சனை. நான் மட்டக்களப்பில் இருந்தபடியா அந்த ஏரியாவுக்கு நான் ஒரு நாளும் போகல. ஏன்னா அதுக்கு போகல. போனால் சரி நீங்கள் டிசப்பியர் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்படியான ஒன்றும் இல்லாமல் அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற இதுகள் இந்த போரின் வடுவை இப்பவும் சுமக்குதுகள். ஏன்? அப்பா போர் டைமில் இறந்த, சரியோ அம்மா இறந்தா, இன்றைக்கு அந்த பிள்ளைகள நிலைமை இப்படி இருக்கும். அப்ப சைக்காலஜிக்கலி தே ஆர் அஃபெக்டட் அ லாட். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம்னா, எங்களுக்கு ஒரு அம்பாசடர் வந்து ஒரு ஆளை வச்சிருந்து நாங்கள் ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் அவ சிறிய புஷ்பம் வந்து அவ ஹோலி ஃபேமிலி ஒரு கான்வென்ட் சொரிக்கால்மினி வந்து மிக உள்பளிக்கலாம் அதில் பிரின்சிபலாக இருந்தவர். மிகவும் திறமான ஒரு பர்சன். நாங்களே செய்தோம். முந்தி நாங்கள் இப்படி சென்டர்ஸை தொடங்கி அனுப்பி விடுவோம். கேட்போம். ஃபோன் பண்ணி இப்போ ஒரு 2-3 பள்ளிக்கூடத்தை சொல்லுங்க, உங்க பாவங்கள் அதுகளுக்கு வசதி இல்லை உடனே யாருன்னு சொல்றோம். அவ சில நேரம் அவ தங்களுக்கு பிடிச்ச ஒன்றை சொல்லுங்க. இவைய நாங்கள் அப்புறம் அந்த முறையை மாற்றி கடந்த 3 வருடமா ஒரு ஆள் போய் முதல் பார்க்குறோம். பேருந்து 2வது ஆளை அனுப்புவோம். எங்களுடைய ஒரு ஆள், பிறகு எங்களுடைய ஒரு பேருந்து இப்படி ஒரு எடியூகேஷனோட இருக்கிற ஒரு எல்லாம் பார்த்து முதலாவது அந்த பள்ளிக்கூடத்தில் இதை கொண்டு போய் வச்சா பாதுகாப்பாக இருக்குமோ. 2வது நாங்கள் பார்க்குறது பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் இந்த எங்களோட ப்ரோக்ராம்கள் செய்கிறோம். நாங்கள் இது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டோட சேர்ந்த ஒரு ப்ரோக்ராம் தானே இது. ஏன்னா டீச்சர் இல்லாமல் நாங்கள் இதன்றோம். 2வது இதை பார்ப்போம். இந்த பாடசாலையில் யாரும் பொறுப்படுத்து, அது பிரின்சிபலாக இருக்கலாம், வைஸ் ஒரு சாதாரண டீச்சர் நான் சார் பொறுப்படுத்தி செய்வேன் இது என்று இருக்கு. 3வது அந்த பிள்ளைகளுக்கு அதை ஒழுங்கா நடத்தினீங்க. புவி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தாங்கோன்ட்டு நாங்கள் நேரம் இருக்கிற நேரம் படிப்பிப்போம், ஒழுங்கா நடக்காம அப்படி இல்லாம. அப்ப இந்த 3 நாங்கள் செய்யற இந்த இப்படியான இதுகளால அந்த 7 ஸ்கூலும் நான் சொன்னா ஷாக் அடிப்பீங்க. 50% ஓ-லெவல் அவரேஜ் இருந்தது. இந்த முறை 84% to 97%. நான் அந்த அவ்வளோ பள்ளிக்கூடத்தின் இதையும் நான் ஓப்பனாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன் ரெடி என்னென்ன பள்ளிக்கூடம் நீங்கள். ஸோ இந்த பியூட்டி என்னென்னா, இன்னொரு இந்த சொரிக்கல்மினை நான் சொன்ன அந்த சிஸ்டர் அந்த ஸ்கூல் 40% தான் இருந்தது ஓ-லெவல் பாஸ். ஆனால் இன்றைக்கு 85% வந்துச்சு. சரி, அதாவது வந்து மேட்டங்களை நாங்கள் கண்டு இப்போ அஸ் அ ரிசர்ச்சர் வாட் ஐ டூ, ஐ லுக் அட் அனலைஸ் திஸ் ஒன். அப்போ உண்மையாக சொல்கிறேன், திறமான இப்போ என்னோட அவர் ரிசர்ச் செய்யாமல் வேறு ஏரியாவில் இருந்தாக்களும் அதை அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன, இது பிரயோசனப்படக்கூடிய முறையில் செய்யணும். சில நேரம் ஆக்கள் சந்தோஷப்படுவின, நான் உதவி செய்கிறேன் அங்கே. ஆனால் அது என்ன நடக்குது ப்ரோக்ரஸ் பாவிக்கலையோ ஈவன் வீட்டை தூக்கி கொண்டு போய் ஸ்மார்ட் டிவியை வச்ச பள்ளிக்கூடங்களும் இருக்குது. என்ன குவார்டர்ஸ் இருக்கு அங்கே கொண்டு போய் அப்படி பிடிபட்டு டீப்ரமோட் பண்ணின ஆட்களும் இருக்கிறேன். ஓகே புவி. மற்றது இந்த ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ஹார்ட் சொல்லி கணக்கு பேர் அதுகளுக்கு போகாமல் இருக்கணும். ஆனால் இந்த சின்ன வயதில் இருந்தே நாங்கள் இந்த கோடிங் ஐசிடி அதுகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு வந்தால் கூட அதில் ஒரு இன்ட்ரெஸ்டை கொண்டு வரலாம் இல்லையா? எப்படி நாங்கள் அந்த சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்டை கொண்டு வரலாம்ன்றதை பிடிக்கிறேன். டெஃபினெட்லி உண்மையாக சொன்னால் இப்போ
ஓகே. நானும் எனக்கு ஒரு கம்ப்யூட்டிங் நாலேஜும் ஓரளவு கொஞ்சம் இருக்கு. ஆம். இந்த பாடசாலைகள பொறுத்தவரையில, அ சில இப்படியான மாற்றங்கள கொண்டு வரது தான் முக்கியம் எதிர்காலம். ஏன்னா, இன்றைக்கு இப்படி பாருங்கோ, வேலை வாய்ப்புன்றது உலகம் இணைஞ்சிச்சு. ஒரு காலத்துல நாங்கள் எங்கட ஊர விட்டே போக மாட்டோம். அதுல இப்ப எங்க கிராண்ட் ஃபாதர் எடுத்தீங்கன்னா, அவருக்கு வயல், தென்னம்பிள்ளை, தென்னந்தோட்டம், கொஞ்சம் காட்டு காணி விளங்குது. அதாவது வயலை தண்டுவினா, தோட்டம் செய்வினா, இதண்டுவினா இதண்டு விளங்கு. பிறகு என் ஃபாதர் அடுத்த லெவல்ல இருந்து அந்த ஊருக்குள்ள இருந்து வெளிக்கிட்டு அங்கால வந்துட்டேன். தெரியும். அப்படி அதாவது வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உலகம் நான் சொல்றது வி நீட் த வேர்ல்ட் வித்தவுட் போர்டர்ஸ் என்று நான் சொல்லுவேன் கதை கேட்க. ஏன் எல்லாரும் மனுஷன், நாங்கள் எல்லாரும் இதண்ட வேணும். இன்றைக்கு மனிதன் தோன்றி ஆப்பிரிக்காவில் இருந்து ஒவ்வொரு பக்கமா யூரோப்புக்கு நடந்தான், இந்தியாவை நோட்டுக்கு நடந்தான், இன்றைக்கு உலகம் முழுக்க பிறந்தான். இந்தியாவில இருந்து தான் ஆஸ்திரேலியாவில் வந்ததுன்ற எவிடன்ஸ் இன்றைக்கும் இருக்குது. ஏனென்றா அபரிஜின்ஸும் த ஓல்டஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்ட், அதுவும் இந்தியாவில் இருக்கிற ஒரு சவுத் இந்தியாவில் இப்பவும் வேட்டையாடி சாப்பிடுற ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவைக்கு முறையில இருக்கு. ராக் ஆர்ட், சோ மெனி எவிடன்ஸ் இருக்கு. பட் ஜெனட்டிக்கலி தே ஆர் த க்ளோசஸ்ட், நாட் ஆப்பிரிக்கன்ஸ். என்ன நான் சொல்றேன்டா, இன்றைக்கு இந்த பிறந்த மனிதன் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன், எக்கனாமிக் ரீசனுக்காக எல்லாம் போர்டரை போட்டு பிரிச்சு விட்டுட்டான். ஆனா இது இணைஞ்சா எத்தனையோ ரிசோர்சஸ் இருக்கு. இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா கிளவர், எத்தனையோ கிளவர் பிள்ளைகள் இருக்கு. இப்ப இலங்கையை விடுவோம் தனி தனியா, நாங்க இலங்கை வீட்டு கதைக்காம உலகத்தை தட்டி பார்ப்போம். எத்தனையோ பிரில்லியன் ஃபெலோஸ் இருக்கிறாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்ட இடங்கள்ல, இப்ப பங்களாதேஷ்ல எடுத்தா என்ன, வேறு இடங்கள். ஆனா இதுகளை பொறுத்தவரையில உலகம் ஒரு ஓப்பன் சிச்சுவேஷன் வந்தா தான் அந்த இது இப்போ எங்களுடைய நாலேஜ் அதுகளும் பார்க்க எல்லாரும் பார்க்க அப்படி ஒரு இதுதான் எங்களுக்கு தேவை. அதே நேரம் அடிப்படை, எஸ் இட்ஸ் ட்ரூ, நாங்கள் மேத்தமெட்டிக்கலி குட் ஸ்ரீலங்கன்ஸ் தெரியும், நாங்கள் பெருமைப்படணும். நாங்கள் மேத்ஸில் வீக்கானாக்களை பார்க்க தான் எங்களுடைய சந்தோஷம் பெறுகுது. எங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அது இது அது எல்லாம் போய் ஆரம்பத்தில் இருந்து நடந்தது. அந்த மேத்தமெட்டிக்ஸை சின்னன்லேயே பள்ளிக்கூடம் போகும்போதே தொடங்கி இருந்தான். நான் சொல்லு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று பிளஸாக ரெண்டு அஞ்சு தான் சரி தெரியும் தானே. ஒரு 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 ஃபன் மாதிரி குயிஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும் வீட்டு. சரி வயது நாட்கள் இருந்தோம். அப்போ அப்படி எஸ் இந்த கோடிங் சிஸ்டம் அதுகளை சின்னலேருந்து கொண்டு வரலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் இதை சொல்லணும், இது ஸ்டெம்முக்கு வெராட்டியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில். நாங்கள் உண்மையாக சொன்னால் இவ்வளவு வசதி வந்தும் எங்களோட இலங்கையில் கீழே போய் கொண்டிருக்கு, காணாது. ஒரு காலத்துல இந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்த வயது போனாக்கள் அவை ஆங்கிலம் தான் கதப்பினேன். இந்திய ஒரு ஆங்கில ஒரு ஆள் இருந்தவர், அவர் டெய்லி நியூஸ் தான் தெரியும். அப்ப நான் சொன்னேன், அங்கிள் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லித்தாங்க. அப்ப அவருக்கு தமிழ் கதைக்கிற பார்க்க இங்கிலீஷ் தான் படிவாங்க, தமிழ் ரெண்டு கதை. அப்ப ஆரம்ப காலத்துல அந்த இதுல இருந்து அந்த ஜெனரேஷன் எங்களுக்கு ஒரு லிங்க் இருந்தது. அது இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல 60ஆம் ஆண்டுக்கு முதல் படிச்சது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இல்ல, எல்லாம் தமிழ் மீடியத்துல படிச்சேன். சரி யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருக்கலாம், அல்லது ஹையர் எஜுகேஷன் வேற விதமான இதுல போயிருக்கலாம். ஆனா அதால மற்றது இப்ப உண்மையா சொல்றேன், அந்த ஆங்கிலத்தை முதலாவது நாங்கள் பாவிக்கணும். என்னென்னா இன்றைக்கு உலகத்துல இருக்கிற நாலேஜ் எடுக்கணும்னா ஆங்கில மொழி தெரிஞ்சா அதை எடுக்கலாம். அதுக்காக நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ரிபோ காலேஜ்ல 1ஆம் வகுப்பு தொடங்க 4ஆம் வகுப்பு மட்டும் ஒரு ஒன்றும் வேண்டாம், ஒரு மணித்தியாலம் ஸ்போக்கன் இங்கிலீஷை செய்யுங்கோ என்று ஒரு ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அவன் ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் ட்ரீபா குறைச்சான். மற்றது இன்னொரு லேடி ஒரு ஆள், அவருக்கு ட்ரீபாக்கும் தொடர்பு இல்லை, அவ ஐஎஸ்ஏ இங்கிலீஷ். இவ 2 பேரும் இங்கிலீஷ் இதுல ஒரு ஸ்கூலா போய் என்ன நடக்கண்டு மானிட்டர் பண்ணினாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல்ல இருந்தவோ இந்த 2 பேரையும் வச்சு 1 தொடக்கம் 4ஆம் வகுப்புக்கு 2 லெவலுக்கு ஒரு ஆளும் மற்ற 2 லெவலுக்கு ஒரு ஆளுமா அதை ஆங்கிலத்தை கதைக்க நாங்க வரணும் கேட்க, தயவு செய்து கதைக்க. நான் இங்கிலாந்துக்கு போகும்போது உண்மையா நடந்ததை சொல்றேன். ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் நடந்துச்சு. அப்ப அவங்க இந்த நோக்கம் என்னன்னா, இலங்கையில இருந்த போராக்கள் எல்லாம் நீங்கள் எப்படி சர்வைவ் பண்ண போறீங்க, எப்படி இங்கிலீஷ் கதைக்க போறீங்க. அப்ப உண்மையா நான் சொன்னேன், நானும் இங்கிலீஷ் எத்தனையோ பேருட்டா படிச்சேன். அவங்க படிப்பிச்ச விதம் ஒரு திறமானது. வந்து படிப்பிச்சதுல 2 பேரும் டீச்சர்ஸ் இல்லை, ஒருத்தன் லோயர், மற்றவர் சொன்னவர் தான் வேறு இன்னும் செய்துட்டு ஒரு கொஞ்ச காலம் எங்கேயோ ரிலீஃபுக்கு போனான். ஆனா ஐ லைக் லவ் ஸ்ரீலங்கா, ஸோ ஹீ கேம். அப்ப அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க போய் ஹீத்ரோவில் இறங்கிட்டீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன நீங்க ஹீத்ரோவில் இறங்கிட்டீங்க, நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி போகணும், நீங்க தான் போகணும்.
சரியோ, உங்களுக்கு ஒரு தரம் பெரியலேன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப அடுத்தது கேட்கணும். அப்ப வேர் இஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன், வேர் இஸ் த பஸ் ஸ்டேஷன், ஓ ஹவ் ஐ கேன் கோ. அப்ப ஒரு சிம்பிளான இது என்னன்ட்டா இதை பார்த்தீங்கன்னா இலங்கையில இதை நாங்க கொண்டு வர வேணும். மற்றது அப்ப உண்மையா சொன்னா நாங்கள் ஒரு வீடியோ எடுத்த நாங்கள் அதை என்னென்னுமே படிப்பிக்கிறீங்கன்னு பார்க்க எக்ஸலன்ட். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் போடணும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பிடிச்சு உடனே முதலாம் வகுப்பு தொடக்கம் இந்த 4 அதுக்குள்ளதான் ஆங்கிலத்தை எப்படி மெல்ல மெல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஃபன்னா தான். அதே மாதிரி இந்த கோடிங் சிஸ்டம் அதுகளை ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ஏஜ் எது நல்லமண்டு டெஃபினிட்டா புவி அப்படியான முயற்சியை அதான் நான் சொன்னேன். இதுல உங்களுடைய ஆலோசனை தான் முக்கியம். இப்ப இதுல இந்த வந்தாக்களும் உங்களுடைய ஆலோசனை சொல்லாம என்னண்டா ஒரு பிரெயின் ஒரு நாளுமே சிறந்த முடிவை கொண்டு வரார். எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் இன்னமும் விதமா ஒரு ஒரு பிரெயினஸ் ஒரு கெட்டிக்காரர் தமிழர், இலங்கை தமிழர் ஒரு கெட்டிக்காரர் என்ற ஒரு இதை நிரூபிச்சிருக்கிறோம். அந்த இதுல பலவிதமான இதுல எல்லா ஏரியாவிலையும். அப்ப அந்த இதை நாங்கள் பாவிச்சு நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். டெஃபினிட்டா எங்கட கல்வி அதை செய்யுது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். கல்வியிலே அந்த ரெக்கார்டிங் ப்ரீ ரெக்கார்டட் லெசன்ஸை நாங்கள் கொடுக்க ஒன்று நான் சொல்றேன். இந்த ஐடியா எல்லாம் வந்ததுக்கு காரணம் எங்கட இறந்த டாக்டர் எதிர் வீரசிங்கம். எதிர் வீரசிங்கம் ஒரு லெஜெண்ட். என்ன உங்களுக்கு தெரியும், காமன்வெல்த் கேமில் போய் ஒரு சாம்பியன் அவன். அவர் என்ன செய்தாருன்னா இப்படி ரெக்கார்ட் பண்ணினது அல்லது ப்ரிப்பேர் பண்ணினதை ஒரு வெப்பில் போட்டுட்டு விட்டேன். அதை பார்த்துட்டு தான் நாங்க காட்டோம். ஓ, வெப்பை எத்தனை பிள்ளை துறந்து பார்க்க போகுது. நாங்கள் யோசிச்சோம் ஒவ்வொரு இடமே அனுப்புவோம். அதே இதை அவர் ஒரு கொஞ்சம் தான் செய்தார். ஆனா பிறகு அவருக்கு ஃபைனான்சியல் இதுகளும் வந்துட்டு செய்ய இல்லாம அவர் இலங்கையில போய் இருந்தவர். பிறகு கடைசி காலத்துல உங்களுக்கு தெரியும். அப்ப எதிர்விசிங்க அதை நாங்க எப்பவுமே அவரை தேங்க் பண்ணி தான் சொல்றோம். அந்த எங்கேயோ இடத்துல இருந்து ஒரு ஐடியா வர வேணும் என்ன. அப்ப பிறகு அதை நாங்கள் எல்லாம் அதே மாதிரி அதே ஐடியாவில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஏழுமான அளவுக்கு விநியோகம் பண்ணுவோம். கோவிட் டைம்ல எங்கட இன்டர்சென்ட் இல்லாம எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் வடகிழக்கில் கொடுத்தனாங்க. புவி அடுத்தது வந்து இப்ப பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது பெற்றோர்கள். இப்ப எங்கட வீட்டு 6 பேர், நாங்கள் 6 பேரும் சயின்ஸ் தான் படிச்சினாங்க. முதல் படிச்ச வச்ச புத்தகத்தை அடுத்தவர் படிச்சது அப்படியே தொடர்ந்து புத்தகத்துக்காண்டி அப்படியே நாங்கள் சயின்ஸுக்கு படிச்சோடையே அப்ப ஸ்டெம் எடிக்கேஷன்ன்றதை விட புத்தக வசதிகள் அதுகள் எல்லாத்தையும் படிச்சதோ என்ன தெரியா நாங்கள் சயின்ஸ் படித்தோம். ஆகவே இந்த பெற்றோருன்ற வழிகாட்டல் முக்கியம். பெற்றோர் தான் இது என்னத்தை படிக்கணும்ன்றதில் இது என்ன. இப்போ பெற்றோருக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுப்பீர்கள் இந்த நேரத்தில்? எப்படி பிள்ளைகளை இதுக்கு ஊக்கப்படுத்த ஸ்டெம் எடிக்கேஷன்? கட்டாயம். உண்மையா சொல்றேன். பேரண்ட்ஸ் லெவல் செமினார் இது நாங்கள் செய்யாத உண்டு. அதே இந்த ஆர்கனைசேஷனையும் செய்யலாம். இப்போ நான் இப்போ அதான் சொல்றது, கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு முதல் சொன்னேனே, the world must join without borders. இந்த உலகம் இணையவன். அப்படி நாங்கள் தமிழாக்களும் எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கு, நீங்கள் டிடிஏ வச்சிருக்கிறீங்க, தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இப்படி எத்தனையோ. அப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு இதண்டு இப்படி ஒரு இதை எல்லா இடமும் பரப்புங்க. உங்களோட சைட்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு செமினார் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வைக்க வைக்கணும். அப்படி ஒரு முறையால தான் செய்யலாம். அதே நேரம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 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 ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. அதாவது வந்து கணக்கா பேரண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அவை ஜங். இந்த பேரண்ட்ஸ் என்ன நடக்கண்டா, நான் சொல்ற சின்ன பிள்ளைகளா இருக்கிறா கொஞ்சம் பேரண்ட்ஸ் உண்மையா சொன்னா சோலோ பேரண்ட்ஸாவே இருக்கிறேன். இதை நாங்கள் சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப இலங்கையில இப்ப வெளிநாட்டுல மாத்திரமில்லை, இந்த குடும்பத்துக்கு இடையில இல்ல விட்டு கொடுக்காத தன்மை தெரியும். அது வீட்டுக்கு வீடு வாசல் படி எல்லா வீட்டையும் தான் தெரியும். அப்ப அந்த தன்மை இளைய சமுதாயத்துக்கு இடையில டொலரன்ஸ் குறைவு. எங்களுக்குள்ளேயும் இருக்கு பிரச்சனை. ஆனா டொலரன்ஸ் கொஞ்சம் என்ன ஊர்ல புத்தி இருக்கேக்க சொல்லுவாங்க, எப்பவோ இந்த ஆளை விட்டுட்டு போயிருக்கணுமே இல்ல மெட்ட மாதிரி சொல்லுவேன். ஆனா என்ன செய்யற சொந்தக்காரங்களும் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க இருக்கிற மாதிரி அந்த டொலரன்ஸ் அப்படி இருக்கு. நான் உண்மையா சொல்ல மாட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படி இருக்கணும் மாட்டில்ல. ஸோ த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் என்ற கேட்டகரி மாதிரி சொன்னா எனக்கு பலர் சொன்ன கதை இது கேளுங்க. நீங்கள் ஏன் இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு எல்லாம் கதைக்கலாம் கொள்ளலாம்? ஃபியூ ஸ்கூல்ஸை நாங்கள் கதைங்க சார்,
நீங்க சார் சொல்றீங்க, இந்த உண்மையை சொல்றேன் உங்களுக்கு என்னண்டா, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெரி ஜான். அதுகள் போன்ல தட்டி கொண்டிருக்குங்க. அதுகள் இதுகளை திரும்பி பார்க்க நேரம் இல்லை. அதுகளே 26 வயது 27 வயது. ஆனா இதுக்கு 5 வயது தெரியும், அதுல 8 வயது 9 வயது, ஆனா அதுகளுக்கு 30 வயது, அப்ப இல்ல 29 வயது பிள்ளனமே மறி பண்ணி அதை. ஸோ தே வேர்ல்ட் இஸ் உண்மையா அதுகள் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி இந்த எல்லாத்துலையும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஒரு அவரேஜா ஒரு பிள்ளைகளை இங்க இந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளை கேட்பேன், அல்லது யூனிவர்சிட்டி லெவல்ல பிள்ளைகளை கேட்பேன். ஓம் சார் 2 to 3 hours சரியோ சோஷியல் மீடியா ஒன்று சொல்லுது 4 hours. எனக்கு ஷொக் அடிச்சேன். 4 மணித்தியாலும் நான் என்னென்ன செய்த நான் பள்ளிக்கூடத்தாலும். ஸோ த திங் இஸ் இந்த சோஷியல் மீடியாவால இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாம் உண்மையா சொல்றேன், சில நேரம் கொஞ்சம் டூ மச். தே நீட் ஃபன் 100%. தெரியும், இப்போ எனக்கு ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு இப்போ இல்லை, இந்த கோவிட்டுக்கு முதல் நின்று வேலை செய்வேன், லேட்டாக படுக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுத்த நாள் 10 o'clock போனால் சரி, ஏன்னா கன்சல்டன்சி நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினா பிறகு இட்ஸ் மை டைம், நோபடி கான் ஆஸ்க் மீ. அப்போ நான் ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதே நேரம் தான் சட்டியா அந்த வேற கம்பெனிக்கு ஃபுல்லாக வேலை செய்ய சல்யூட் அடித்த மேன் போய் நிற்பேன் படிக்க. சரியோ 9 மணி ஏண்டா 10 நிமிஷம் முதல் அங்கே நிற்பான். ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த பேரண்ட்ஸ் ஜங்கர் ஜெனரேஷன் மற்றது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளையோ 2 பிள்ளை, அப்போ அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதும் அவன் என்ன சொல்ல ஹி வில் டூ என்று சொல்லு. இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்காலர்ஷிப் உண்டு, ஒரு 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்பில் அந்த பிள்ளையில 30 பிள்ளைகள் இருந்தார். அந்த 30 பிள்ளைகளுக்கு நாங்கள் 2 பேரண்ட்ஸ் வந்து அதில் சொல்லிச்சுன்னே அந்த சொல்லிச்சுன்னா 10 பேரண்ட்ஸ், முதலாவது நான் 2க்கு முதல் 10 பற்றி சொல்றேன். இந்த 10 நல்லா படிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எதிர்பார்க்கிற 7 பேருக்கு இந்த முறை 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா. அதே நேரம் மற்ற 20ல் 2 பேரும் சொல்லிடுறேன், எங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், அது சும்மா அதெல்லாம் சும்மா வீண் வேலை வேண்டாம். அந்த மிச்ச 18கள் படிக்கிற சரியான ஒரு. அப்போ அதுகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸை சொன்னா, முதலாவது அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வேணும். இன்ட்ரெஸ்டா பிள்ளைகளுக்கு வேற பண்ணதுக்கு பேரண்ட்ஸ் புஷ் பண்ணணும். உதாரணத்துக்கு என்னன்னா, கிளாஸுக்கே வராம விட்டா என்ன செய்யணும்? இப்ப பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கிளாஸுக்கே வர முந்தி பிரின்சிபல் அடிச்சு ஏன்னா டீச்சர் அடிப்பார் பேசுவார் என்ற பயம் இருக்கு. இப்ப நீங்க ஒன்னும் செய்யல, ஒரு பிரின்சிபல் அடிச்சது இல்ல, இப்படி கையை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வந்த தூக்கினாங்க தெரியும். அப்ப அது அப்படியான நிலைமையிலால சமுதாய மாற்றம் என்றது சில நேரம் சமூகம் சிந்திச்சா தான் சிலதை மாற்றலாம். ஆனா எஸ் டெஃபினிட்டா அவைக்கு ஒரு எவியானஸ். இப்ப இது நீங்கள் இல்லை பாருங்க, இப்ப எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள் மேலே வரணும்னா நீங்க இது அப்படியான இதை செய்யலாம். மற்றது இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல எவ்வாறு இந்த ஸ்டெம் எஜுகேஷன் காண முயற்சி, நீங்க கிழக்கு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்தபடியால் உங்களுக்கு இதில் அனுபவங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா ஸ்டெம் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி லெவல்ல குட். இப்போ யூனிவர்சிட்டி என்றது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எப்பவுமே உங்களுக்கு ஒரு சிலர் புவி இந்த அட்மிட் பண்ண சொல்லி சிலர் கேட்டிருக்கீங்க. ஓகே, சிலர் கேட்டிருக்கீங்க. முக்கியமா நான் சொன்னேன்டா இந்த யூனிவர்சிட்டி என்றது ஒரு அங்கதான் இப்ப பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கெமிஸ்ட்ரியில ஒரு வருஷம் லெக்சர் பண்ணேன் ஜெஃப்னா கேம்பஸ்ல, பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தான் இந்த நீண்ட காலம். அதால தான் கூட நான் கிழக்கில் வேலை செய்கிறது, கிழக்குக்கு உதவி செய்ய கன இடங்கள்ல. ஏன்னா கிழக்கில் நியாயமான பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது, அதாவது வந்து அறிவு பசி இருக்கு. அது மாதிரி மலையாளம் நியாயமான இதை நான் அதை பற்றி சொல்லல, மன்னிக்கோணும். மலையாளத்திலையும் நாங்கள் எவ்வளவோ இதுகளை செய்கிறோம். மலையாளத்துல அந்த அறிவு பசி இருக்குது. அதே நேரத்தில் சில நேரம் செய்கிறது கஷ்டமா இருக்கு. அங்கே ஒரு கோஆர்டினேட்டர் வேணுமென்று நான் இப்போ 2 வருஷமா தேர்ப்பேன். எங்களுக்கு ஒரு ஆக்டிவான பர்சன் வேணும். அதாவது நான் ஒரு சிஸ்டரா சொன்னேனே அதே மாதிரி இப்படி சிலரை அதை ஆக்டிவா செய்வேன். இப்போ நாங்கள் அவைக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கொடுப்போம் வேற அப்படியா. இப்போ யூனிவர்சிட்டி லெவல்ல வரைக்க ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. உதாரணத்துக்கு பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு வருஷம் 10 இல்லை 15 வீத சிலபஸை மாற்றலாம், 20 வீதம் வரலாம். அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அதே நேரம் 50 வீதத்தை மாற்ற இல்லாது டீன் ஆஃப் த ஃபேக்கல்டி ஜஸ்டிஃபை வை யூ ஹேவ் டு சேஞ்ச். அப்போ எவ்ரி இயர் சில நேரம் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் புதுசுகள் என்ன வந்திருக்கு வெளியில இருந்து, உலகத்தின் இந்தியா நிலைமை என்ன, 10 வீதம் 15 வீதம் 20 வீதம் அப்படி கூட்டி கொண்டு இருப்பாங்க. அப்ப
அதுக்கு மேலே போக மாட்டோம். 10 விதமான பெரிய சிலபஸ் சேஞ்ச் நாங்கள் கொண்டு வர வேண்டாம். ஒன்று செய்த நாங்கள் இப்படி சொல்லுங்க, ஒரு சிலபஸ் இருக்கு. இப்போ ஸ்டெம் எஜுகேஷன் பாயிண்ட்ல நான் சொல்றேன். முந்தி என்னென்னா ஒரு பிள்ளை ஒரு எக்ஸாம் எடுத்து நீங்கள் ஜூனிட் ரிஃபர்டுண்டா பெஸ்ட் மிஸ் அண்டு நிப்பாட்டி வருவார். அதெல்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் மாடியூல் சிஸ்டம் நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தான் ஸ்ரீலங்காவிலேயே கொண்டு வந்தோம். ஏனெண்டா எல்லாம் நாங்கள் ஜங்ஸ்டர்ஸ். சரியோ, அப்போ நான் ஐ வாஸ் ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட்லி பிகேம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் when I was so young. அந்த ஏஜில் எல்லாம் மெட்டா யூனியில் வரையலாம். ஏன்னா அது 10 years 1981 தொடங்கின யூனி. அப்போ நான் 94 ஜனவரியில் பிஹெச்டி முடிச்சு இங்கிலாண்டால் திரும்பி போய் ஒரு 2 months ஐ கூட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரசியம். அப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இதுகளை மாற்றலாம், எங்களை மற்றொருத்தரும் தடுக்க மாட்டேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ். அப்போ யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் இதுகள் எல்லாம் ஓகே. ஆனால் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ நாங்கள் சில யூனிவர்சிட்டி பாருங்க வெளிநாட்டிலேயே அவ ஹையர் லெவலில் படிப்பிச்சு கொண்டு போயினேன். அவன் இந்த இதுகள் எல்லாம் வெரி ஹையர் லெவல். இப்போ கரண்ட் இதை கொண்டு வருவினேன் ரிசர்ச் லெவலுக்கு அது திறமான. சில பகுதி இருக்கு. இப்போ நியூசிலாண்டில் அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. கேண்டபரி யூனிவர்சிட்டியில் நான் வேலை செய்ய, கேண்டபரியில் நீங்கள் ஐடி செய்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான லெவலில் போகும். ஆனால் கேண்டபரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தீங்கன்னா 70%, 65 to 70. லிங்கன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சின்ன யூனிவர்சிட்டி. ஆனால் அவேண்ட சக்ஸஸ் ரேட் 85 to 90% ஜாப் மார்க்கெட். வாய்? லிங்கன் யூனிவர்சிட்டி என்ன செய்யும்? இந்த ஐடியோட இருக்கிற கொமர்ஷியல் கம்பெனி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட கதைச்சு அவங்களோட நீட் என்ன செமினார் இதண்டு ஒரு டிஸ்கஷனை வச்சு அவங்களை ஒரு மென்டோர் ஆக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கோஸ்ட்ரக்சரை மாத்திரம். இதைத்தான் புவி நாங்கள் இலங்கையில செய்யும். சரியோ, அப்படி அதாவது என்ன தேவை உங்களுக்கு என்று கொமர்ஷியலை கூப்பிட்டு கதையுங்கோ, பிறகு படிப்பீங்கோ. இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு இப்ப கொஞ்சம் லிட்டில் பிட் ஏர்லி 3 மாதத்துல நான் ஒரு பெரிய ஒரு திறமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வருவோம். இதை பேஸ் பண்ணி இப்படியான நாங்க கதைச்சதை பற்றி ஜாப் ஃபோக்கஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். we don't bother. அந்த பிள்ளை சர்டிஃபிகேட் எடுக்குதோ டிப்ளமா எடுக்குதோ டிகிரி எடுத்து போட்டே பிள்ளை இது இல்லாமல் இருக்கு. இப்போ சில நேரம் அந்த லெவலுக்கு படிக்கிறதா அது பிள்ளை பிஹெச்டி செய்ய போகலாம், மாஸ்டர் செய்யலாம், அகாடமிக்க. சில நேரம் பார்த்தா அந்த ஏரியாவை அங்கே இதண்டேல ஒரு நல்ல வேலைன்னு சொல்றேன். நான் பயோமெடிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூகேல செய்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போனேன். எனக்கு ஒன்றும் செய்யலாம் அந்த ஏரியா, நத்திங். ஏனென்றா டெக்னாலஜி இது இல்லை, டெக்னாலஜி சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதை பற்றி கதைக்கவே ஆக்கள் இல்லை அந்த ஏரியா. விளங்கு தானே? அப்போ அந்த ஒரு விதத்தில் நாங்கள் பிறகு மாற்றி விட்டோம், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு திரும்ப வந்துட்டேன். ஓகே, அதானே. நாங்கள் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகள் செய்வதற்கான வசதிகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. மெயின்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை படிப்பிட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம் ஒரு இன்ஸ்டிடியூஷனாகத்தான் மெயினாக இருக்கிறது. அங்குள்ள தொழிற்சாலைகளோ அதில் உண்டாக்குவதற்கான வசதிகள் இல்லாதனால இதற்கு அரசாங்கம் எவ்வாறு முயற்சிகள் எடுக்கு? இப்போ இருக்கின்ற பிரதமர் கிருணிகா இஸ் பேர் போயிடுச்சு, பிரதமர் ஹரணி இப்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கின்ற இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அது அல்ல. இலங்கையில் கல்வியில் எவ்வாறு அரசாங்கத்தின் பங்கு இந்த மாற்றங்கள்ல இருக்கிறது? என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் இப்பத்திய ரெகுலேஷன் நான் கேள்விப்பட்டேன். இப்போ கிட்டடியில பிரதீபன், ப்ரொஃபஸர் பிரதீபன் எலெக்டட் ஆஸ் அ வைஸ் சான்சலர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் மட்டக்களப்பில் ஹி வாஸ் செலக்டட். அப்போ ஹி வாஸ் அப்பாயிண்டட். அவர் அப்பாயிண்ட் பண்ணின அண்டு நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் அனுப்பிட்டு பிறகு அவரெல்லாம் நான் இருக்க ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணினார். இன்றைக்கு அவர் பிசியாக வந்திருக்கிறார். we are so proud. எங்களுடைய ஒரு ப்ராடக்ட் விசியாக வந்திருக்கிறார். அண்ட் ஆல்சோ இஸ் அ டேலண்டட் அகாடமிக். இதே நேரத்தில் இன்னொரு ஆள் நாங்கள் வேலை செய்தாங்க, ப்ரொஃபஸர் அருளம்பலம் அற்புதநாதன். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமிக் இன் கிளிநொச்சி அறிவியல் நேரில் இருந்தவர். அவர் ஒரு வருஷத்துக்கு முதல் அவர் அப்பாயிண்டட் ஆஸ் அ வைஸ் சான்சலர் வவுனியா யூனிவர்சிட்டி. அப்போ இப்போ இந்த 2 இடத்து ஆக்களோடையும் நான் இப்போ ஒரு 15 நாளைக்குள்ள கதைச்சேன். கடைசியாக கதைச்சா அவைகளோட இது அதை அந்த இதில் என்னன்னு சொன்னால், இப்போ
எஜுகேஷன்ல அவர் ஒரு பாயிண்ட் உண்டு. இந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நான் கதைச்சேன் என்னன்னா, நாங்கள் ஃபோக்கஸ்டான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்க செய்யக்க அந்த ஜாப் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் 80% லெவல் தெரியும், அல்ல 85%, அல்லது ஆண்டர்ப்ரூனியர்ஷிப் தாங்களா ஒன்று செய்யக்கூடிய இதையும் சேர்த்து தானே. இப்ப யூனிவர்சிட்டியில இந்த கவர்மெண்ட்ல ஒரு மேட்டம் வந்திருக்கு. நீங்கள் செய்யற ரிசர்ச் சும்மா உலுக்கி ஊத்தி போட்டு பேப்பர் எழுதி போட்டு போறதா, நான் அப்படி சொல்றேன். ஸோ எனி ரிசர்ச் யூ டூ, it must reach the community as a product, as a technology, or in medicine, you know. அப்ப அக்ரிகல்ச்சர், எங்கட கண்ட்ரி அக்ரிகல்ச்சர் இது. அப்ப என்ன நடக்கிறேன்னா, ஒரு எங்களுக்கு உண்மையா சொன்னா மேத்தமேட்டிக் கேட்டீங்களா, அப்ப நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? உண்மையா என்னன்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கு. நீங்க ப்ரொஃபஸரா வரணும், சீனியர் ப்ரொஃபஸரா வரணும், அப்படி சீனியர் அகாடமிக்கா வரணும்னா ஏதோ பப்ளிஷ் பண்ணி ஏதோ எழுதி பேப்பர் எழுதி அக்செப்ட் பண்ணினா சரி. அது உங்களோட அகாடமிக் ரேங்கிங்க கூடு பேர்கள் முன்னு கொண்டு போடுறது மாறிக்கொண்டு இருக்கும். ஆனா இந்த நாடு அது எங்கே என்றாலும் சரி, இலங்கை என்ன, இந்தியா என்ன, யூகேயோ இங்கே என்றாலும் எவ்வளவு இந்த கம்யூனிட்டி பெனிஃபிட் அடையுது இந்த நாட்டு ஆக்கள் என்று சொன்னா சில நேரம் இல்லை. அந்த ரிசர்ச் ஒரு நாளுமே ஒரு தரம் தொட்டும் அதான் இந்த பயனே அடையுது. ஆனா திருப்பி கேளுங்க, எல்லா ரிசர்ச்சும் நேர அப்ளிகேஷனுக்கு போகாமலும் இருக்கலாம் தானே. ஃபண்டமெண்டல் ரிசர்ச், எஸ் அக்ரி. இப்போ ஒரு டென்சிட்டியை ஒருத்தர் மலர்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு டெம்பரேச்சர் இதுன்றார், தெர்மோடைனமிக்ஸில் செய்கிற சில ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எஸ் நீடு. அப்போ ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சை விட சில லெவல்ல செய்கிற ரிசர்ச்சுகளை ஒரு கேப் போட்டு அது வேண்டாம் இனிமேல் எண்டத்துக்காக என்ன செய்து விட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட் சிஸ்டமும் கிராண்ட், இது ப்ரொஃபஸர் அற்புதராஜா நான் கடைசியாக கதை கேட்க சொன்னேன். இனிமேல் செந்தில் இப்படிதான் சொன்னார், இனிமேல் செந்தில் எங்களுக்கு ஒரு இது இருக்கு, அதாவது நாங்கள் செய்கிற ரிசர்ச்சில் இது கம்யூனிட்டிக்கு பிரயோசனமாயும் இதுகளாயும் இருக்க வந்தால் தங்களின் சலரியின் 40% இன்னும் ரிசர்ச்சுக்கோ ஏதோ எடுக்கலாமா, 35% சம்திங். சரியோ, அது ஒரு குட் திங். சரியோ, இல்லையண்டா நாங்கள் தெரிந்தானே எங்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு சீனியர் லெக்சர் இருந்து அவை இதன் மேல சீனியர் லெக்சர் கிரேட் 2 to கிரேட் 1 வரைக்கும். அப்ப அப்படியா, தட்ஸ் அ கிரேட் திங். ஆனா திருப்பி கேளுங்க, சில சேலஞ்சஸ் இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டியிலையும் எல்லா வசதியும் இல்லை. சிலது ஜங் யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வவுனியா யூனிவர்சிட்டி. அதே நேரம் பாருங்க ட்ரிங்கோ கேம்பஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ட்ரிங்கோ கேம்பஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் வவுனியா யூனிவர்சிட்டி முந்தி ஜப்பான் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆயிருந்தா, அதே மாதிரி இப்பவும் கேம்பஸாக தான் இருக்குது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ட்ரிங்கோ கேம்பஸ். ட்ரிங்கோ கேம்பஸுக்கு நான் இந்த முறையும் போனேன். இப்போ செந்தில் நாங்கள் அடுத்த கழிக்கு போவோம். சாரி, மற்றது நான் மற்றவரோட களியல் கேட்கறது முன்னம் இந்த குமோன் சொல்லி தெரியாது, இங்க ஆக்டிவா படிப்பிக்கிறது இந்த பிள்ளைகளை நாங்க சின்னல விட்டது. அது அந்த திருப்பி ஒரே இதை செய்ய எக்ஸசைஸ் செய்யல அவையில கொஞ்சம் ஃபாஸ்டா மேத்ஸ் இங்கிலீஷ் அது லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா ஃபாஸ்டா திங்க் பண்ணக்கூடியதா இருக்கிறது. அப்படியான ஸ்டடீஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிறத நான் காணவில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படியான இல்ல? 100% இதை நாங்கள் நீங்க சிந்திச்ச மாதிரி நானும் தில்லைநாதன் நான் சொல்றேன், ஒரு ட்ரீம் ஆஃப் கோல்ட் ஸ்டூடெண்ட், வெரி ஹெல்ப்ஃபுல். இதுகளை இப்படியான எஜுகேஷன் ப்ரொமோஷன் செய்யணும். அவர் நாங்கள் கதைச்சிட்டு உண்மையா சொல்றேன், என்கிட்ட கொஞ்சம் பழசு இப்படி கூமோன் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. நாங்கள் அந்த முறை இப்ப எங்கட மென்டல் மேத்தமெட்டிக்ஸையே பவர்ஃபுல் ஆகிடும். சரியோ, இப்ப திருப்பி 7 5 12 1 2 அப்படியே திருப்பி வரும். ஜீவன் சில நேரம் 7 5 இன்னொருத்த திருப்பி வரும். தெரியும் அப்படி. அதாவது எஸ் டெஃபினிட்லி உண்மையா இதை பற்றி நாங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொன்னேன் இங்க கட் ஆகிறாக்கு வேணுமெண்டா ஏற்றி விடுவோம், இந்த சாம்பிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செய்யுவோம். சரியா, ஆனா டெஃபினிட்டா எஸ் அது ஒர்க் பண்ணும். எங்களோட மேத்ஸ் ஸ்டாண்டர்டை நாங்கள் கூப்பிடுவோம். எஸ், நான் அது ஒரு ப்ராஜெக்டா பார்க்கலாம் போல இருக்குது. குட், வெரி குட் டூ இட். எலக்ட்ரானிக்கா யாரும் ப்ரிப்பேர் பண்ணினா வி வில் ஷேர். இப்போ நாங்களும் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ இதான் நான் சொன்னேனே, இப்போ நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு
கொஞ்சம் சிலதுகளை சில ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஸ் சரி இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி பார்ட்னர்ஸ் இருக்கு இப்போ சில ஒன்று லயன்ஸ் கிளப்பை வச்சுக்கலாம் அப்படி வேறு சில இப்போ வேர்ல்ட் விஷனோட பார்ட்னர்ஷிப் கூட பாசிபிள் சில இடங்கள்ல யா இப்படியான சில ப்ராஜெக்ட்ஸில் எஸ் எஸ் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த எலான் மாஸ்கின் அந்த ஸ்டெர்லிங் சிஸ்டம் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற சைன் பண்ணியிருக்கிறோம் போல கவர்மெண்ட். ஸோ ஐடி கவரேஜ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா இடமும். டெஃபினெட்லி ஈஸியாக சேம் திங் தான் ஆஸ்திரேலியாவில் புவி சேம் எலான் மாஸ்க் இதைத்தான் இங்கே நாங்கள் நல்ல செய்தி. அதுதான் நான் எங்கள் இப்போ மற்ற கேள்விகளுக்கான நேரம் இது. நாங்கள் எங்களோட லோதாஸ் இருக்கிறார் எங்களோட டெக்னாலஜியால் அவரே இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர், அவரோடையும் தொடங்கலாம் நினைக்கிறேன். மற்றவர்களும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். செந்தில், நன்றி செந்தில். மிகவும் நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறோம் நினைக்கிறேன் தேவையான விஷயங்களை இதில். நல்லது நீங்கள் சொன்னதுக்கும். நாங்கள் கல்வி சம்பந்தமாக கூட கதைச்சிக்கிறோம் ஸ்டெம்மை விட. எனிவே இல்ல என்னன்னு சொன்னா அந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல உண்மையா சொல்றேன் இட்ஸ் அ பிக் ஏரியா. சரியோ இப்ப இப்படி சொல்லுங்க இப்ப சயின்ஸ் டிஸ்கவர் அண்ட் டிஸ்கிரைப் பண்ணு சரியோ அதுக்காக கதைக்கலாம் ஒரு அரவணத்தியாரம். இப்ப டெக்னாலஜி இன்வென்ட் அண்ட் இனோவேட் தானே. நான் ஒரு வெரி பிரீஃபா சொல்றேன். நல்லது நல்லது. நாங்கள் கேள்வியில போவோம். லோகதாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர் பவி. தேங்க்யூ டாக்டர் செந்தில். நிறைய வேல்யூபிள் இன்புட்ஸ் தந்தீங்க. உண்மையிலேயே அதான் ஸ்டெம் வந்து நேச்சுரலி நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அந்த டைமில். நேச்சுரலி தமிழ்ஸுக்கு வந்து அந்த ஸ்கில் ஏற்கனவே இருக்குது. ஈவன் நாங்களும் எங்களுடைய ஆரம்ப கல்வியில் அந்த அந்த காலத்தில் நாங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம், இப்போவும் அதை ஃபீல் பண்ணுறோம். உண்மையிலேயே தான் இதில் சும்மா நான் சின்ன ரிசர்ச்சுகள் செய்தேன்னா ஸ்ரீலங்காவில் வந்து சில கத்தலிக் ஸ்கூல்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டெம்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் இங்கே நார்த் ஈஸ்டில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ த சேம் கொஷின் தான், என்ன ப்ராஜெக்டுகள் என்ன ஏதாவது டைம் ஃப்ரேமல் வச்சுக்கிறீங்களா, என்ன காலத்துக்குள்ளே இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி அப்படியா இருக்கு அவங்கள்ட்ட நார்த்தன் ஈஸ்ட்? என்னன்னு சொன்னா இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல நாங்க போகிறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ மேத்தமெட்டிக்ஸை நாங்கள் 100% இதனோம். ஈவன் அந்த ஓலெவல் எக்ஸாமுக்கு மேத்ஸ் அவுட்னா முடிஞ்ச ஓலெவல் லைஃப். அப்போ பழைய சிஸ்டத்தில் இப்போ இனி ஜிபிஏ சிஸ்டம் இருந்தபடியா தெரியும் தானே உங்களுக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் கொடுத்து செய்யுது. இப்போ மேத்தமெட்டிக்ஸையும் இப்படி சொல்லுங்க ஸ்டெம்ன்றதை நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸை செய்வோம், சயின்ஸை வெளில படிக்க பண்ணுவோம். சயின்ஸை சரி இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்தீங்கன்னாலே இப்போ பொதுவாக நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பிறகு தான் சயின்ஸ் படிப்பிக்கிறேன் தெரியும். ஆனால் சில பள்ளிக்கூடங்கள்ல இப்போ எந்த வீட்டுக்கிட்ட ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, கிளெண்டர் பிரைமரி. அங்கே ஒரு டீச்சர் இருக்கிற அவ குயின்ஸ் அவார்ட் வின் பண்ணினான் தெரியும். அவர் அம்மம்மா தெரியும். ஷீ இஸ் அ மிஸ் கிலிகன் என்று சொல்ற கிலிகன். ஷீ இஸ் சோ சோ குட். அப்போ டீச்சர்ஸ் அங்கே இருக்கிற டீச்சர்ஸால் இந்த கோஆபரேஷன் இருந்தால் எஸ் நாங்கள் 3ஆம் வகுப்புலையும் சயின்ஸை படிப்பிக்கலாம் தெரியும். இப்போ சில நேரம் என்ன நடக்குன்னா நான் உண்மையை சொல்றேன், கிட்டடியில் பேர் சொல்லக்கூடாது பள்ளிக்கூடத்துன்னு ஏன் பாருங்கோ இதுகள் அதெல்லாம் படிப்பிக்க தேவையில்லை. அந்த வார டீச்சரை அப்போ நான் ஒரு பிரின்சிபலை கேட்டேன். நாங்கள் ஈகல்வி சென்டர்ஸ் கணக்க நடத்துறதுல கேட்டேன், நீங்கள் ஒரு பிரின்சிபல் சொல்லுங்க ஒரு டீச்சர் படிப்பிக்காம இருந்தால் என்ன செய்வீங்கன்னு. சார் கிளாஸ்க்கான அனுப்புவேன், ஆனால் கிளாஸில் அவர் மனம் திறந்தால் தான் படிப்பிக்கிறார். அதில் இருந்து அவர் என்னவும் சொல்லலாம், கதைக்கலாம், இதெல்லாம் படிப்பிக்கிற மாதிரி கொஞ்சத்தை சொல்லி போட்டு இருக்கலாம். அப்போ எங்களுடைய எஜுகேஷனில் இப்போ சிலதுகளை கொண்டு வர்றது ஏழியாக கொண்டு வர்றதுக்கு அங்கே பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மனம் வச்சா தான் இதெல்லாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ன்றதை சின்னல இருந்தே கொண்டு வரணும் என்று சொல்லி அது இந்த கோர்ஸ் டிசைனை கொண்டு வந்தான். இது ஒரு இன்டர் கனெக்டட் இதுதானே ஏரியா தானே. இப்போ மேத்தமெட்டிக்ஸை தனியாக படிப்பிச்சு, சயின்ஸை தனியாக படிப்பிச்சு, டெக்னாலஜியை ரெண்டாவது ஒரு லெவலுக்கு வரைக்கும் ஐசிடி இருக்குது தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் எவ்வளவுக்கு கெதியா தொடங்குறோமோ, வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும். இப்போ ஒரு சுமார் சொல்றேன்னு ஒரு பலூனுக்கு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறேன். அப்போ அந்த பலூனை தண்ணியை இன்னும் கூட கூட விழ அந்த பலூன் அப்படியே பெருசாகி கொண்டு மாறுதும். மற்றது அந்த இது கொண்டே கதைக்கிறமோ ஒலியும் கூடுது.
அதே நேரத்தில் டக்கண்ட ஒரு சும்மா இந்த பிள்ளை எல்லாருக்கும் விளங்கும். அல்லது ஒரு தண்ணி எடுத்துட்டு அது சும்மா ஒரு பாத்திரத்திலேயே இருக்கலாம். ஒரு வாழைக்கு எடுத்துட்டு ஒரு மரத்தை போடுறோம், அடுத்தது ஒரு இரும்பை போடுறோம், இன்னொரு ஐஸ் கட்டியை போடுறோம். ஏன் இதுகளில் 2 மிதக்குது, 1 கீழே போடுது சொல்லுங்கோ என்று சொல்லி என்னட்டு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இந்த மெதடாலஜியை சொல்றேன் ஒரு பிரீஃபா. இந்த ஐஸ் மிதக்குது, அதால உலகத்தில் ஒவ்வொரு வருஷம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் சேவ் பண்ணுது. இதை நான் சொல்றேன். நான் சயின்ஸ் செமினார் செய்யறேன் ஃப்ரீயா. ஏன்னு சொன்னா இந்த ஐஸ் டென்சிட்டி குறைவு, அப்ப ஃபார்ம் பண்ண மேலே அப்படியே வந்து ஃப்ளோட் பண்ணும். அப்ப மேலே வந்தா அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடும். இப்ப பார்த்தா மேலே 1/2 மீட்டர் திக்குக்கு ஐஸ் இருக்கும், லேக் கீழே லைஃப் கோயிங். சரி, அந்த டெம்பரேச்சர் அதுகள் டாலரேட் பண்ண எவல்யூஷன்ல பழகிட்டுங்க. அதே மாதிரி தான் இந்த அண்டார்டிகாவிலே எடுத்தா ஆர்டிக் என்ன அப்படியான இப்படியான இன்ட்ரெஸ்ட பாருங்க. நாங்கள் சும்மா ஒரு ஐஸ் மிதக்கிறத வச்சுக்கொண்டு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சயின்ஸே அந்த பிள்ளைகளுக்கு பூத்துறோம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா. இப்ப மற்றது விஷுவல் திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வீடியோ இது இப்ப உண்மையா சொல்றேன், நான் ஒரு தனிப்பட்ட முயற்சி எடுக்க போறேன். ஒரு 10 நிமிஷம் கிளிப், சில நேரம் பார்த்தா 5 நிமிஷம் கிளிப்புக்கும் போவேன். குழந்தைகளுக்கு செய்கிறேன்டா. இப்போ பிரைமரி லெவல் நான் பாவிச்சது மிடில் ஸ்கூல் லெவல்ல தான் என் இன்ட்ரெஸ்ட் இப்போ அட் திஸ் டே. எனக்கு உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த ப்ரிசைஸாக என்ன கேட்குறேன்னு சொன்னால், இது வரைக்கும் ஏதாவது ப்ராஜெக்ட் பிளான்கள் அப்படியே செட் பண்ணிக்கிறீங்களா இந்த ஸ்டெம் எஜுகேஷன்? ஸ்பெஷலி ஏதாவது கவர்மெண்ட் ஓலோ சாரி நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கா ஐலண்ட் வைடாக செய்கிறது அது பெரிய ப்ராஜெக்ட், அது கவர்மெண்டோட எல்லாம் கோஆபரேட் பண்ணி செய்யணும். இப்போ நீங்கள் இதை பற்றி காய்ச்சினீங்க இ-கல்வியை பற்றி. இ-கல்வி கணக்கு ப்ராஜெக்டுல நேர டிப்ளோ பண்ணிருக்கோம் நார்த்தன் ஈஸ்ட்டுக்கு, அங்கால எல்லாரும் செய்திருக்கணும். ஸ்பெஷலி அந்த ஈவன் யூஎஸ் அந்த ரீச் பண்ணல ஏரியாக்கள் எல்லாம் அந்த ஈவன் யூஎஸ்பியில எல்லாம் கொடுத்து அப்படி ஏதாவது ப்ராஜெக்டுகள் ஏதாவது இருக்கா இருக்கிறீங்களான்னு தான் என்ன கேள்வி. இந்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா, எஸ் யூஎஸ்பி இப்பவும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உண்டு. அதே நேரம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஓடினோன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுத்து செய்கிறோம். இந்த ஓடினோ ப்ராஜெக்ட் உங்களோட யூகேல இருந்து ஃபண்டிங் எங்களுக்கு வந்தது. ஒரு ஆள் டொனேட் பண்ணினவர் எத்தனையோ ஓடினோ போர்ட்ஸ். இது என்ன செய்தோம்னா, கிழக்கில் 100 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணினா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி. ஆனால் இதில் மெயின் இது வந்த வளவாளர்கள் ஜப்னா யூனிவர்சிட்டியான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி 4 அகாடமிக் வந்து செய்தவர். ப்ரொஃபஸர் புதராஜாவும் டாக்டர் ஜனலி லீட் பண்ணி செய்தவர். 2வது வடக்கிலையும் செய்தோம். ஒரு 85 பேர் வந்தார். அதில் சில காரணத்தால் ஒரு அங்கே இருந்த யாழ்ப்பாணத்தில் கல்வி படிப்பாளர் என்று நான் பேர் சொல்ல இல்லாது இருந்த ஒரு ஆள், அவர் டீச்சர்ஸை விட மாட்டேன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், நான் விட மாட்டேன், வீக் டேல அவ போயிடலாம். அப்போ சனிக்கிழமை கேட்க அது சனிக்கிழமை போகிறேன்றாலும் தன்னை கேட்டுத்தான் போகணும். அப்படி சில முடக்கல்கள் வந்ததால் ஒரு ஆள் சில இதுகளை பயனவே அடையலை. ஆனால் இப்போ புது ஆள் மாறிட்டு நாங்கள் திரும்ப அங்கால செய்யவும் இருக்கிறோம். அப்போ ஒரு 185 டீச்சர்ஸாக வடக்கு கிழக்கில் இதான் இருக்கிறோம். என்ன செய்தோம், ட்ரெயின் பண்ணி போட்டு அவைக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஃபுல்லாக வந்து இப்போ ஓடினோ போர்டை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ யாராவது ஓடினோ போர்ட் டொனேட் பண்ணினா இலங்கையில் வேண்டலாம். இப்போ யூகேலேருந்து நாங்கள் எடுத்த நாங்கள் அது டொனேஷன் அப்படி. ஆனால் இப்போ இலங்கையில் சீப்பாக வேண்டலாம். ஒரு பொருளாதார பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தானே, அதால கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ ஓகே, அப்படியான இதை நாங்கள் செய்யறோம். ஓடினோ அந்த ஓடினோ என்னன்னா ஐசிடி உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். ஓடினோவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அதை வச்சு எத்தனையோ அப்ளிகேஷன் செய்யலாம். இப்போ ஒரு இப்படி சொல்லுங்க, எங்களோட கேமரா சிஸ்டம் நீங்கள் வெளியில் வேண்டிய $500 இப்போ ஆஸ்திரேலியன் டாலரில் நான் சொல்கிறேன். யூனோ அதே இதை இலங்கையிலே அதை அந்த போர்டை டிசைன் பண்ணி செய்தால் கேமரா சைனாவில் இருந்து ஒவ்வொரு கேமராவும் $20 $15 வேண்டலாம். அதை $100 எல்லாம் முடிக்கலாம். $80. ஸோ தே கேன் செல் தட் ஒன் for $150. தெரியும், சீப்பாக 1/3 ப்ரைஸ். அப்போ இலங்கையில் அந்த அப்படியா இப்போ சில பிள்ளைகள் அந்த ஓடினோவில் காம்படிஷனில் செய்ததுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நம்ம நோர்த்லையும் செய்தது, ஈஸ்ட்லையும் செய்தது. அது கலம்பு காம்படிஷனுக்கு வந்தது. இப்போ ஒரு டிரைவர், பஸ் டிரைவர், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் விபத்துன்றது பாட்டு மோசம். சரியும், நித்திர தூங்கி விழுக ஒரு டிரைவர் இப்படி என்றா உடனே எல்லாம் பண்ண தொடங்கி தெரியும். ஒரு சவுண்ட் உடனே மேக் பண்ணி பிரேக் அப்படியான ஒரு இதை இந்த ஓடினோ போட்டை வச்சு செய்திருக்கிறேன்.
இதை வச்சு எத்தனையோ இதுகள் செய்யலாம். இன்னும் ஈவன் ரிமோட்டா நாங்கள் இங்கே இருந்து ஒரு ஃபார்ம் கிளிநொச்சியில ஒரு ஃபார்மை வேண்டி வச்சா இங்கே இருந்தோன்னு நாங்கள் ஒரு தரையும் பார்க்க தேவையில்லை. அங்கத்தையும் வெதர் ஃபோகாஸ்டை பார்த்துட்டு உடனே பம்மை ஸ்டார்ட் பண்ணலாம் ரிமோட்டா ஓடினோ போர்டை வச்சு. அப்படியான இதுகள் இப்போ எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது எங்களோட கண்ட்ரியில ஒரு ப்ராடக்ட் ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணக்கூடிய விதமா. தேங்க்யூ. வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாந்தி, டாக்டர் சாந்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். டாக்டர் செந்தில், மிக்க 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 நன்றி. உங்களோட எல்லாம் எனக்கு தலைக்கு மேலால சிலதல் போனது, எனக்கு எல்லாம் முழங்கையில. ஆனா நீங்க செய்யற வேலை மிக்க மிக்க பிடித்து கொண்டது. எங்களுடைய ஆக்களுக்கு அங்க தேவையானது இந்த ஸ்டெம் எஜுகேஷன். அதை எடுக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட கலைச்சிருக்கிறீங்களா? நாங்கள் உண்மையா சொல்றேன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இப்ப இருக்கிறது டிபார்ட்மெண்ட் டைரக்டர் மிஸ்டர் பிரணவதாசன். நான் அவரை போய் கண்டன போனவர். அவரை 2 டெபியூட்டி டைரக்டர்ஸ் இருக்கிறேன். அந்த நேரம் முக்கியமா நான் போய் கண்டது சில இடங்கள்ல எங்கட ஈகல்வி சென்டர்ஸ்ல சில இதுகள் என்ன நடக்கண்டு எங்களால எடுக்கலாம இருக்கு. அதான் சொன்னேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க பிறந்துபட்டதுதான் 35 சென்டர்ஸ் வச்சிருக்கலாம். இப்ப அது வேற சென்டர்ஸ் இருக்கு, அவைகளுக்கு அவைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் வித்தியாசமா மாறிட்டு. இந்த 35 சென்டர்ஸ்ல சில சென்டர்ஸ்ல அப்டேட்ஸ் இல்லை தானே. ஆனா எங்களுக்கு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும் விருப்பம். அப்ப அந்த இதுக்காக நாங்க போனாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துக்கிறோம், கம்ப்யூட்டர்ஸ் கொடுப்போம். கம்ப்யூட்டர் இல்ல, கம்ப்யூட்டர்ஸ் இப்பவும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வேணுமெண்டா கொடுக்கறதுக்கு நாங்க கல்முனையில வச்சிருக்கிறோம். ஒரு 3-4 கம்ப்யூட்டர் அப்படியே இருக்கு. i5 i7 சரியும் அந்த கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா சும்மா கொடுக்க மாட்டோம். இந்த கொடுத்தா அது இது என்ன பிரயோசனம் என்ன செய்ய போயினேன் அவ வடிவா சொல்ல வரும். சில நேரம் ஒரு வசனம் தான் சொல்லுவேன், பழைய கம்ப்யூட்டர் பலதா போச்சு. அப்ப பழசுல என்ன பாவிச்சுனீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி பாவிப்போம். அப்ப அந்த எஃபெக்டிவா இருக்க வேண்டாம் தான் நாங்கள் அதை கொடுக்குறது. எங்கட பொறுத்தவரை டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும்னா அசட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் டீச்சர்ஸ் அங்க வந்து போயினோன்றதுக்கு பாப்பினேன். But they can't do something. இப்படி சொல்லுங்க, என்னத்தை படிப்பிக்க போயின அந்த லெவலுக்கு இவ போக மாட்டேன். அதே என்ன நடக்கும்டா உடனே சொல்லுவேன். இப்ப எங்கட சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுகளை செய்யணும். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்டா லிட்டில் பிட் மோர் தேன் தட். இந்த ஓடினோ போர்டுகளை கொடுக்குறோம். ஓடினோ கவர்மெண்டாலே இதை அப்ரூவ். ஆனா அவைக்கு கூடுதலா ட்ரைனிங்கை கொடுத்து இன்னும் செய்யலாம். இப்ப லாங் டேர்மில் ஹப்ஸை தொடங்க எங்களுக்கு விருப்பம். எப்படின்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு தென்மராட்சியை ட்ரீபர் காலேஜை எங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஏன்னா அதில் வச்சு ஒரு ஓடினோ ட்ரைனிங் சென்டர் ஒன்றை தொடங்குறோம். இப்போ ஒரு சரியான ஃபண்டிங் அதுகள் வந்தால் வி கேன் பை நாட் 100 200 போர்ட்ஸ் வேண்டலாம். ஈவன் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு போகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஓடினோ போர்டே கொடுத்து விடுவான். அது அவ்வளோ காசு இல்லை தெரியும். எல்லாமே ஒரு 5000 ருபீஸுக்குள்ளேயே முடிக்கலாம் நாங்கள் ஒரு ஓடினோ. அப்போ அப்படியானதுகள் செய்ய ஒரு ஹப்பாக தொடங்குறோம். இப்போ சாவத்தில் அல்லது இன்னொரு இடத்துல, இன்னொரு இடம் கிழக்கில், இன்னொரு இடத்துல, ஒரு 2-3 இடத்துல அப்படியான விதமா எஸ் வி கேன் டூ. அது வெரி குட். ஏனென்றால் எங்களுக்கு நாங்க இந்த சீனியர் ப்ரோக்ராமுக்கு எங்கள்கிட்ட மக்கள் வந்து அங்க ஒரு ஸ்கூல் தொடங்கி இருக்கிறோம் பல்லவராயன் இடத்துல. அவையும் வந்து எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் வேணும் என்று போயிட்டு கொடுக்குறோம். நாங்கள் டொனேட் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி அவை அதால என்ன உதவி பண்றோம் அதுகளை பற்றி தெரியறதுக்குத்தான் அந்த நான் கேட்டேன். ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இஃப் தே ஹேவ் அ சிலபஸ் that all schools must teach this என்றால் அது டீச் பண்றதுக்கு என்ன equipment வேணும் என்றால் நாங்கள் கூட ordinary people can give money for those schools, remote villagesல இருக்கிறார்களுக்கு கொடுத்து அந்த equipment கொடுக்க முடியுமாக இருக்குது. இப்ப நாங்கள் கொடுக்கிற காசு என்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்குது. சும்மா ஒருக்கா சொல்றேன். For me as a child psychiatrist, இப்ப retired, I wanted அங்க போன இடத்துல செக்ஸ் எஜுகேஷன். இங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயும் செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் early. You must be able to say no.
to people. And the sex education schools padipikka I'm trying through the Ministry of Education. Other important subject are children. That is one thing that if I can do before I die, it is good. Because children must learn to say no. Other innum vara illa. Other has to filter from above. கீழே வந்துதான் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் போகக்கூடும்னு நான் யோசிக்கிறேன். மற்றது நீங்க சொன்னது முழுக்க உண்மை. பேரண்டிங் இஷ்யூஸ் இருக்கு. நாங்களும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் பேரண்ட்ஸ் முன்மாதிரிகளாக நல்ல முன்மாதிரிகளா இருந்து சொல்லி கொடுக்க வேணும். அதுவும் சொல்றதுக்கு தான் செய்யறதுக்கு பள்ளிக்கூடத்துல இப்ப they have stopped physical punishment. அப்ப டீச்சர்ஸும் பிரின்சிபல்ஸும் போனால் கேட்கணும் நாங்கள் என்ன செய்யலாம், அடிக்க இயலாது, அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. பேரண்ட்ஸ் வந்து சொல்லினவான் தங்களுக்கு நீங்கள் அடியுங்க பிள்ளைகளுக்கு, நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டோம் என்று அந்த டைலமாவும் இருக்குது. ஆனா மற்றது முக்கியமாக நீங்க சொன்னது இங்கிலீஷ் எஜுகேஷன் if we can start early it will be very good. I will be very happy to cooperate with you in that English education starting early. And thank you very much, Mr. Sendil. You have done a very good job. My best wishes for you to continue, and I hope we'll be in touch with someday. Thank you. Sure, Shanti. Thank you. என்னடா the most important thing உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், தாராளமா உதவி செய்யுங்க. ஆனா மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணாம விட்டீங்களா உங்களோட the donation அது சும்மா தெரியும் தானே. தானே சொல்லுவேன், ஒரு பழமொழி இருக்கு, வாய்க்காலில் ஓடுற தண்ணி அப்படியே சரியா போகலையேண்டா அங்கால புல்லுக்கு தான் போய் சேர்ந்துரும் என்று. அப்ப வீணாக அப்ப அதை செய்யுங்க. அதே நேரத்துல நீங்கள் போட்ட இந்த இதை நீங்க வேணுமெண்டா why the sex education has to be introduced and ஒரு 1 page proposal போடுங்க. நான் மிஸ்டர் பிரணவதாஸுக்கு நீரி அனுப்பி அவன் டிப்யூட்டி 2 பேர் டெபுட்டி டிரெக்டர்ஸ் இருக்கிறேன். நாங்கள் இப்படி சொல்லுங்க, ஏதோ ஒரு முயற்சி சில நேரம் ஒரு ப்ரொபோசலை போட்டு 5 வருஷத்துலையும் நடக்கலாம். அது ஒரு இனிஷியேஷன். ஏன் இவ்வளோ நீங்க சொன்னது 100% உண்மை. நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், நான் நம்ப மாட்டீங்கள், இப்போ கிட்டடியில் நம்ப மாட்டீங்கள், இந்த பிள்ளைகள் இருக்கு அதுகளுக்கு ஏர்லி பிரெக்னன்சி 16 இயர்ஸ்ல பிரெக்னன்ட். சரியோ அதுகள் சரியோ 15 இயர்ஸ்ல பிரெக்னன்ட். அப்போ அன்றைக்கு ஒரு லேடி ஒரு ஆள் எனக்கு ஒரு உதவிக்கு வந்துச்சு ஹெல்ப்புக்கு. இப்படி கேன்சர் அண்டு அவ கண்டு வெரி ஜாங் ஏஜ் 26 இயர்ஸ்ல 2 பிள்ளையர். சரியோ அப்போ நான் அந்த பேக்ரவுண்டை போய் பார்க்க இப்படியான இது அந்த இப்படித்தான் ஏர்லி 18 இயர்ஸுக்கு முதல்ல அந்த பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. சரி, அப்போ இப்படியான இது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் அந்த ப்ரிவென்டிவ் இதுகள் மெத்தட்ஸ் அதுகளை படிப்பிச்சிருந்தா அந்த பிள்ளைகள் இப்படி பிள்ளையா போயிருக்கே அந்த தவிர்த்து இருக்கலாம் ஓரளவு. அந்த டெஃபினிட்டா நான் சொல்றேன், அதுகளை இப்போ வெளிநாட்டு அளவுக்கு போகாம இங்க இயர் 6 இயர் 7ல செய்யணும் ஆஸ்திரேலியாவில். அதே மாதிரி அங்கே ஒரு அதை டிசைட் பண்ணலாம், இந்த ஏஜ்ல நாங்கள் செய்வோம். மேபி மேசே இயர் 7ஓ என்னவோ பட் லிமிட் அதை சொல்றதையும் ஒரு அளவா இதண்டலாம். இங்கே அளவுக்கு போகாம ப்ரிவென்டிவ் இதை நாங்கள் அதை அதில் பிள்ளையே இல்லை. என்ன பொறுத்தவரையில் இப்படி இன்னொரு விஷயம் டாக்டர் என்னென்றால், நீங்கள் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் வேல்யூ தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அப்போ எத்தனையோ காலம் நீங்கள் மற்ற அடுத்த ஜெனரேஷனையும் பார்த்துருக்குறீங்க. இப்போ இப்படி பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் ஒரு உதவியை செய்யறதுக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டிங் இதண்டோ அல்லது நாங்கள் இந்த இதுக்கு நீங்கள் கேட்டீங்கள் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ரிலேட்டட். இப்போ ஐசிடி என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. இப்போ எங்கட காலத்திலே அது இல்லை. ஐசிடி செய்யறதா நாங்கள் இந்த இப்படி பார்த்தீங்கன்னா ஓடினோக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஆனா ஓடினோவே அந்த பிள்ளை 7ஆம் வகுப்புலையும் படிக்கலாம், 6ஆம் வகுப்பு. நீங்கள் எல்லாருமே ஒருக்கா கூகுள்லேயே அடிச்சு பாருங்க, ஓடினோ அது ஏஆர் தான், ஆனா ஓடினோன்னு தான் சொல்றோம், ஆடினோ அப்படின்னு சொல்லுவேன். அதை தட்டி பார்த்தீங்கன்னா ஆடினோ எஜுகேஷன் ஃப்ரீயா ஆன்லைன்ல டீச் பண்ற இதுகள் இருக்கு. இயர் 6 லெவல், இயர் 7, இயர் 8, இயர் 9. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துக்கு ஒரு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுகளுக்கு ஓடினோ போட்ட கொடுத்தா அதுகளே படையாகிடும். இட்ஸ் லைக் செல்ஃப் லேர்னிங். இப்படி சொல்லுங்க, இப்ப எங்கட காலத்துல சிலர் செய்வேன், வீடியோ நான் செய்வேன், அதை எடுத்து வேண்டி இதை வேண்டி அந்த காம்போனன்ட்ஸை வேண்டி ஒட்டி அதை மாதிரி அப்படியான கிரியேட்டிவிட்டியை நாங்க கிரியேட் பண்ணலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எங்கட இந்த ஸ்டெம் ப்ராஜெக்ட்ல, கிரியேட்டிவிட்டி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது கையில் இருந்தா கேட்கலாம், கையெழுத்திட்டு அன்மியூட் பண்ணிருக்காங்க. ஸ்டெம் தவிர ஈவன்
ஜெனரல் எஜுகேஷனை பற்றியும் கதைக்கலாம். ஏனென்றா இட்ஸ் ஆல் கனெக்டட். இப்போ நாங்கள் பதிவு கொடுப்போம். சரி, நான் அதில் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இப்போ வந்ததில் யாழ் மாவட்டம் தான் நொதர்ன் ப்ரொவின்ஸ் தான் பின்னுக்கு நிற்கான்னு சொல்லி. ஆனால் சில பள்ளிக்கூடங்கள் இப்போ ஜப்னா இண்டு வேம்படி எல்லாம் மிகவும் திறமான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. அதான் ஒரு ஈக்விட்டி இல்லாமல் மற்ற இப்போ பழைய மாணவர் சங்கங்கள் மிகவும் பெருமளவில் உதவி செய்யுது பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு. ஆனால் சின்ன பாடசாலைகள், கிராமப்புற பாடசாலைகள் தான் பின்தங்கி நிற்கிறதால அந்த ரிசல்ட்ஸ் குறைகிறதுக்கான காரணமாகத்தான் தெரியுது. ஆகவே அந்த அப்படியான பள்ளிக்கூடங்களுக்கு இப்போ இந்த ஃபீடிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அப்படியே இந்த அவைகளுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வெளிநாட்டிலையும் இருந்தும் இல்லை. அங்கே படித்தாக்கணும். நாங்கள் சென்ட் ஜோன்ஸுக்கு போனால் தீப குளிச்ச மறக்கிற மாதிரி தான் முதல் படித்த பள்ளிக்கூடங்களே இல்லை. நாங்கள் சென்ட் ஜோன்ஸ் சென்டர்னு காட்டிட்டு போகிற மாதிரி அந்த சின்ன பள்ளிக்கூடங்களை நாங்கள் மறந்து விடுறோம் இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு பொதுவான பிரச்சனை. ஈவன் சிலர் ஆக்கள் என்ன கேட்பின, என்ன வேம்படி ஹிந்து காலேஜ் எல்லாம் இப்படி செய்யுது, என்ன உங்களோட இந்த ட்ரீபோ காலேஜ் என்ன செய்யுது? அப்ப நான் சொன்னேன், எங்கட காலத்துல வேம்படியிலையும் ஹிந்து காலேஜ்லையும் ஓ லெவல்ண்டா 4-5 வகுப்பு தான். அதுவும் ஒரு மாதிரி கட்டிடங்கள் அப்படி இப்படி நிற்கும். இப்ப 12-14 வகுப்பு இருக்கு. என்னண்டு அரசாங்கம் கட்டி கொடுக்கல, எங்கட வெளிநாட்டுக்காரர் கொடுத்த காசுல கட்டியாச்சு. அப்ப பிள்ளையோண்டு ஸ்காலர்ஷிப் எடுத்த ஒரு பிள்ளையும் ஊர்ல நிக்காது. நம்ப மாட்டீங்கள், சில பிள்ளைகள் மிருசுவில் பல இன்னும் தள்ளி அங்கால இருந்தும் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணத்துக்கு வேம்படி ஹிந்து காலேஜுக்கு போய் வருது. சரி, அப்ப நான் என்னதுக்கு இந்த கதை சொல்றேன், அப்ப எங்கட காலத்திலயும் அப்படி போனா இருக்கீங்கன்னா கொஞ்சம் குறைவு, இப்ப பெருமளவு. ஏனண்டா பள்ளிக்கூடம் பார்க்குறது எனக்கு என் ஸ்காலர்ஷிப் கிடைச்ச பிள்ளை வருது விடுவான்ட்டு தெரியும். அப்ப சிலர் பெரிய, அப்ப நான் சொன்னேன் சிலர் 100% வேம்படியில் பாஸ், நான் சொன்னேன் நல்ல செய்தி, தமிழ் பிள்ளைகள் பாஸ் பண்ண. ஆனா இதே ரிசல்ட்ஸ் உண்மையா பிரிஞ்சு வர வேண்டிய ரிசல்ட்ஸ் பிரியாம வருது. என்னண்டா அவர்கிட்ட கட்டிடம் இருக்கு, இது இருக்குது, அப்ப தாராளமா எடுக்கணும். அப்ப அதைக்கு தெரியும், ஓஹோ நாங்கள் கண்டபடி இதென்ன. மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது, இது ஒரு முக்கியமான இது. நான் ஒரு பிரின்சிபலோட கதை கேட்க அவர் சொன்ன கதை, ஒரு வைஸ் பிரின்சிபல் இப்படிதான் சொன்னேன், சார் உங்களோட காலத்துல சொல்லுங்க, உங்களோட வீட்டு எத்தனை பிள்ளை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு எத்தனை பிள்ளை, 5, 6, 7 விளங்கு தானே, 4க்கு குறைய வெரி ரியாரா தான் 2 பிள்ளை உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா 2, 1. அப்ப பாப்புலேஷன் டவுன். அப்ப இப்ப எங்கிட்ட ட்ரீபர்க் எடுத்தாலே 1800 நாங்க படிக்கிற ஆளுத 700 to 1800, இப்ப 700 plus 750 சொல்லுங்க. பாஸ்கர் இருக்கார். பாஸ்கர், நீங்களே ஏதாவது கேட்க சொல்ல விரும்புறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க பாஸ்கர், அன்மியூட். வேற யாராவது கடிதம் இருந்தாலும் நீங்க கையெழுத்திட்டு இருக்கலாம். நீங்க கேட்டா தான் நான் வணக்கம் 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 டாக்டர் புவி, வணக்கம் டாக்டர் செந்தில். உண்மையிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மிக அருமையா இருந்தது. இப்ப நான் டாக்டர் புவி கேட்ட கேள்வியைத்தான் கேட்க இருந்தனால், இந்த சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களை என்ன செய்யலாம் என்று அதுக்கான முயற்சியில் நாங்கள் செய்து, நாங்கள்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் செய்து அதுல ரிசல்ட்டும் எடுத்து நாங்கள் கல்வி முறையாக. ஆனால் அது ஒரு சுற்றோடே நின்றுடுது. என்னடா முதல் பிரின்சிபல் இருந்து நல்லா செய்தார், அடுத்த பிரின்சிபல் வேற இருந்த உடனே அது அப்படியே நிப்பாட்டுப்பட்டு போச்சு. தொடர்ந்து அப்படி சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் உள்ள பிள்ளைகள்கிட்ட இந்த எடுகேஷன், அது ஆங்கிலத்துல இருந்து, மேத்ஸ்ல இருந்து, மற்ற பாடங்கள்ல இருந்து இப்படி கொண்டு வரலாம்ன்றது ஒரு கொஞ்சம் தீவிரமா யோசிச்சா நல்ல நான் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்டதுக்கு நான் போய் கேட்க நான் முழுக்க அதில் சொல்லாம விட்டேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் திங் என்ன அங்க பற்றாக்குறை இருக்குன்றதை நாங்கள் ரிசர்ச்சில் பார்ப்போம். முதலாவது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆங்கில பற்றாக்குறை இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்க, போனை தட்டு இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் போனோன்னு தெரியுது, கம்ப்யூட்டர் இருக்கு வீட்டை. இப்ப நாங்க முந்தி ஒரு வேர்ட் தெரியாட்டி இந்த ஒரு புப்பான்னு நான் ஒரு ஞாபகத்தமா வச்சிருக்கிறேன். 50 வருஷம் லிஃப்கோ டிக்ஷனரி, லிஃப்கோ கிழிஞ்சு துண்டு துண்டா இருக்கா நான் வச்சிருக்கிறேன். சொல்லுவேன் இது என்னுடைய ஒரு சொத்து, அந்த காலத்துல பாவிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த லிஃப்கோ டிக்ஷனரியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி நான் நினைக்கல, கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எத்தனை பேர் பாவிச்சிருப்போம். இப்ப டாக்டர் சாந்தி கூட இலங்கையில இருந்தவர், அவ அந்த நேரம் அந்த. அப்ப
என்ன நடக்குன்னா நாங்கள் தேவையா லைப்ரரி தான் ஓடுவோம். சரி, அதை எளிதாக பார்ப்போம். ஆனா பள்ளிக்கூட லைப்ரரியிலும் பார்க்க வெளி லைப்ரரியில் தான் கூட நாங்கள் போவோம். அங்கே வசதி இருக்கும் கூட. முக்கியமா நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா என்ன பற்றாக்குறை இருக்குன்றதை பார்த்து அந்த இடத்துல நிவர்த்தி செய்தா பிள்ளைகள் அங்கே நிற்கும். முதலாவது இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இப்படி ஒரு ஸ்டெம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு பிரைமரி லெவல்ல ஸ்டெம் இருக்கு. சரி, அப்ப அதை பற்றி நான் அதை பற்றி கதை கவனிக்கிட்டா ஒரு மனத்திலும் கதைக்கலாம். அப்ப அப்படியான இதுகளை ஒரு அடிஷனலா செய்யலாம். ஏனண்டா உங்களுக்கு தெரியும் தானே, இங்கிலீஷ் ஆங்கிலம் எத்தனையாம் வகுப்புல இப்ப வாரன்னு தெரியுமா? சொல்லுங்க. 3ஆம் வகுப்புக்கு பிறகுதான் ஆங்கிலம் படிப்பிக்கிறோம். அது மிகவும் வெக்கம். நாங்கள் மொண்டிசோரியிலேயே அங்க போய் மொண்டிசோரி இருக்கா, அதுல போய் இந்த மொண்டிசோரி பிரைவேட் மொண்டிசோரிகளுக்கு போய் வார பிள்ளைகள் இங்கிலீஷ்லேயே ஓகே. மற்ற பிள்ளைகள் நம்ப மாட்டீங்கள், மிகவும் வீக். 5ஆம் வகுப்புல வந்து எழுதிக்க அதுகள் ஏதோ. ஆனா நான் இன்னொரு விஷயம் கேளுங்க, என்ன திருப்பி கேளுங்க. செந்தில், நீங்க ஆங்கிலத்தை பற்றி கேட்க தமிழ் எப்படி நம்ம பண்ணுங்க. 6ஆம் 7ஆம் வகுப்புல வார ஃபீடிங் ஸ்கூல்ல சில பள்ளிக்கூடத்துல இருந்து வார பிள்ளை தமிழே எழுத தெரியாம இருக்கு. அதைத்தான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைக்க அந்த பேரண்ட்ஸ் கூட அக்கறை குறைவா இருக்கிறேன் சில பேர். இப்ப நீங்க கேட்டீங்கள் இல்ல, இந்த சின்ன பள்ளிக்கூடங்களை என்னண்டு தக்க வைக்கிறது. ஒரு விஷயம் எங்கள் எல்லாராலையும் மேலாதது பாப்புலேஷன் டவுன்ண்டா இது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு 500 ரிலீஸ் பண்ண 98 ஸ்கூலுக்கு இருக்காம எத்தனை ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பாப்போம்? 0 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. சரி, அப்படி எழுதியிருக்கிறார். சரியோ, அப்ப நான் ஷொக் அடிக்கிறேன். அப்ப டீச்சர்ஸ் போய் என்ன செய்யணும்? சில நேரம் ஒரு டீச்சரா இருக்கும். அதான் அந்த பாயிண்ட். அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், மற்றது இன்னொன்று போட்டார், எத்தனையோ 100 டீச்சர் 4 பிள்ளை படிக்குதோ 10 பிள்ளை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில பள்ளிக்கூடங்கள் தப்பாது, அது இல்லாமத்தான் போகுது. ஆனா தப்பக்கூடிய பள்ளிக்கூடம் அங்க பாரு, 200 பிள்ளைகள் இருக்கு, 150 பிள்ளை இருக்கு, 100 பிள்ளை, அப்படியான தக்க வைக்கிறதுக்கு ஒரு மேட்டம் கொண்டு வாங்க. ஆங்கிலம் மேத்ஸ ஒரு வித்தியாசம் புதிய ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு கூமோ. இப்படி இதை எலக்ட்ரானிக்கா இப்ப யாராவது இதாண்டு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் என்ன செய்யறோம், அந்தந்த ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நீங்கள் அங்கேயே பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அதான் சொல்லுவேன், எங்கள்கிட்ட போட்டோகாப்பியர் அதுகள் எல்லாம் கஷ்டம். சரி, வெளியில பிரிண்ட் பண்ணுங்க. நாங்கள் அப்படி செய்யறோம். இப்ப நேர பே பண்ணுவோம். அந்த ஏர் பிரிண்ட் பண்றவரோ அவரை ரிசீட் அனுப்ப சொல்லுமா, நீவே சைன் பண்ணுவோம் அதுக்கு. அப்ப 2 பார்ட்டி வந்து நாங்க நேரவே பண்றோம் பள்ளிக்கூடங்களுக்கு. சரியோ, அப்ப அப்படியான முறையில நாங்க செய்தா கொஞ்சம் தக்க வைக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்துல ஏன் சொல்லுங்க, அப்ப மாக்களை அனுப்பினா இல்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க ஏன் அனுப்புவோம்? உங்க என்ன ரிசல்ட்ஸ் ஆவாரு? ஒரு பிள்ளையும் ஸ்காலர்ஷிப்பும் இல்லையா 5ஆம் வகுப்புல எங்கட பிள்ளையும் விட்டு மட்டி அடிக்கிறது ஒன்று யதார்த்தமா கதைக்கு. வேறு யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், அல்லாட்டி நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்ற நேரமாகிவிட்டது. உதயநாயகி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கிறேன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேள்வி, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். சிவா, செல்லையா, மூர்த்தி. மூர்த்தி மாஸ்டர் கேளுங்க. மாஸ்டர் இல்லையா? நாங்கள் நல்லது, நல்ல கலந்துரையாடல், ஒரு முக்கியமான கலந்துரையாடலும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ன்றது. இதில் கணக்க விஷயங்கள் இருக்குது. இலங்கை அரசாங்கம், பல்கலைக்கழகங்கள், கல்வியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் இயங்குவனும், பழைய மாணவர் சங்கங்களும் ஒரு முக்கியமான பங்குகள் இருக்கின்றது இப்படியான இதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. ஆகவே நாங்கள் அனைவரும் இணைந்து இதற்கான சில மாற்றங்களை கொண்டு வருவது, சிறிய அளவில் ஒரு சிறிய பாடசாலையில் மாற்றத்தை உண்டாக்கினால்தான் பெரிய அளவில் மாற்றங்களை சிறு அளவில் கொண்டு வரலாம். ஆகவே இவ்வாறான முக்கியத்துவத்தை, ஸ்டெம் எஜுகேஷனை படித்தால்தான் தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, செயற்கை அறிவு, உயிரியல் தொழில்நுட்ப அறிவு, விண்வெளி ஆராய்ச்சி போன்ற புது ரினியூவபிள் எனர்ஜி அப்படியான புது டெக்னாலஜிஸ்களை நாங்கள் சிந்தித்து புது விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். மற்றது தொழில் வாய்ப்பு இதனோட அறிவை அதிகரிக்கும். இதன் தடைகளில் முக்கியமானது வந்து பொருளாதார குறைவான பகுதிகளில், முக்கியமாக கிராமப்புறங்களில் பெற்றோர்களுக்கு இந்த கல்வி அறிவுகள் குறைவான இடங்களில் அங்கே ஆசிரியர் பற்றாக்குறையும் கூடுதலாக உள்ள இடங்கள்,
மற்றது அவுடேட்டட் கரிக்குலம், பழைய கரிக்குலங்களை வைத்துக்கொண்டு இன்னும் நடக்கின்ற இதுகளில் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கான வசதிகள் பெரிதாக இல்லாத இடங்களில் இதன் தாக்கம் மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. இந்த ஸ்டெம் எஜுகேஷனுக்கான ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அப்படியான இடங்களில் நாங்களும் இந்த பழைய மாணவர் சங்கங்கள் கூடுதலாக அக்கறை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் புவி இதில் ஒரு குயிக்காக கேள்வி கேட்குறது செல்லையா நீங்கள் குயிக்காக கேள்வி. செல்லையாமூர்த்தி, நீங்கள் செல்லையாமூர்த்தி நீங்கள் அட்மிட் பண்ணியது இறுதியாக உங்கள் கருத்தை கேட்கலாம். அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க உங்களோட கொஸ்டின். கேளுங்க. அன்மியூட் பண்ணல அதான் எங்களை அன்மியூட் பண்ணலாம். நீங்கள் தான் அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணாம தான் இருக்கு. முத்தி மாசம் ரைட். இப்போ அன்மியூட் வணக்கம். 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 என்னுடைய கேள்வி என்னென்றால், நாங்கள் பெரும்பாலும் நிர்வாகம் நோக்கிய கல்விகளை புகட்டுவதில் தான் ஆர்வமாக இருக்கிறோம். இது இலங்கைக்கு புதிதல்ல. இலங்கைக்கு அவ்வாறான கல்வி திணிக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே என்னுடைய கேள்வி அது சார்ந்ததல்ல. பிள்ளை, ஒரு மாணவன் தான் விரும்பும் கல்வியை கற்பதற்கான அல்லது கற்க ஆரம்பிப்பதற்கான வகுப்பு அல்லது தரம் எத்தனை, அப்படியான கற்பதற்குரிய வழிமுறைகள் ஏதாவது செய்து கொடுக்க முடியுமா? ஓகே. என்னன்னு சொன்னா, இப்பத்தியா நியூ சிலபஸ்ல ஒரு நல்ல ஒரு மேட்டம் வந்திருக்கு. கவர்மெண்ட் கொண்டு வந்த சேஞ்ச். இப்ப பாத்தீங்கன்னா முந்தி 10 பாடத்தை எடுங்கோண்டு போடுறார். இப்ப என்ன செய்திச்சுன்னா 5 முக்கியமா எல்லாரும் 5 பாடம் எடுக்கணும். அது மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ், கணிதம், ஆங்கிலம், மற்றது மதர் டங், அது தமிழோ சிங்களம், அடுத்ததா சமயம், சயின்ஸ். இந்த 5 கட்டாயம் கோ சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு பிறகு நியாயமான ஆப்ஷன் இருக்கு. உண்மையா சொன்னா எனக்கு இப்ப எங்கட காலத்துல இல்லாதகள் எல்லாம் இப்ப இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மிச்ச சப்ஜெக்ட்ஸ இப்ப ஆர்ட், நடனம் என்று சொன்னா இப்ப பரதநாட்டியம் கூட நீங்க எடுக்கலாம். பரதநாட்டியம் மியூசிக் முந்தியே இருந்தது. ஆனா அப்படி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே நேரத்துல இப்ப இன்னும் அதுகளை கூடுதலா கொண்டு போய் அந்த பிள்ளைகள இதுக்கு போக சில நேரம் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறைகள் வேறு. சரி, அதாலதான் கவர்மெண்ட் இப்ப இன்னொரு 10 பாடத்தை போட வழி கிடைக்க இட்ஸ் இம்பாசிபிள். சில நேரம் 10% ஸ்கூலோ 20% ஸ்கூல்லேங்க பிறகு அது ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த கவர்மெண்ட் ஃபெயில் பண்ணிட்டு வந்துடும். ஸோ தே ஆர் பொலிட்டிஷியன்ஸ், தே ஆர் மேக்கிங் அடி. அப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இப்படி யோசிங்க. அதாவது எங்கட சிஸ்டத்துல 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு கூடயே பிரிக்கிறது. அதாவது நீங்கள் என்ன விரும்புறீங்க. இப்ப அது உண்மையா ஒரு ஜெர்மன் சிஸ்டம். இப்ப நானும் புவியும் இந்த என்சிஜி பேட்ச்காரர் 2 வருஷம் தான் நடந்தேன். சேர்ந்து ஃபெயில் பண்ணி விட்டாச்சு அந்த என்சிஜி. சாரி பாஸ்கர், ஐ எம் சாரி. பாஸ்கர் என்ன கிளாஸ்மேட் ரீபாக்கில் கொண்டா படிச்சு. அப்ப அவர் அப்ப என்ன நடந்தது என்றால், அந்த முறை தொழில்துறையை இதண்டல். இப்ப ஜெர்மனியிலே அப்படி சிஸ்டம் இருக்கு, சுவிஸ்ல இருக்கு. அப்ப 8ஆம் வகுப்புக்கு பிறகு அங்க அந்த பிரிவு வேறு. இப்ப நீங்கள் டெக்னிக்கல் சைட்ல பிளம்பிங்குக்கு போகலாம், எலக்ட்ரிஷியன் ஆவாரத்துக்கு இதண்டலாம், வூட் ஒர்க்குக்கு போகலாம், அப்படியான இதுகள். சரி, ஆனா இலங்கையில நான் எதிர்பார்த்தேன் இந்த முறை சில நேரம் அப்படி வருமோ உண்டு. இன்னும் அவன் சொல்றாங்க எல்லா மாணவர்களும் 13 மட்டும் கற்க வேணும். அது ஒரு மேட்டம் எதிர்காலத்துல கொண்டுடுவோம். ஏன்னு கேளுங்க, எங்கட டெவலப் கண்ட்ரிலேயே ஆஸ்திரேலியாவில, ஜெர்மனியில இதுல பிள்ளை 9ஆம் வகுப்பு பிறகு அந்த பிள்ளை போய் டேஃபில படிச்சு
அதுக்குரிய அந்த இதுக்கு போகலாம். அந்த பிள்ளை எலக்ட்ரிஷியனா வரப்போகுதுன்றா அதுக்கு பிறகு தேவையில்லை அந்த பிள்ளைக்கு. அந்த 9ஆம் வகுப்பு அறிவில இருந்து பிறகு ஸ்பெசிஃபிக்கா இப்ப எங்கட ஊர்ல இது ஒரு நான் ஒரு டச் பண்ணாத ஏரியா சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இப்ப நான் யாழ்ப்பாணத்துக்கு கூட போய் வரபடியா யாழ்ப்பாணம் எடுக்கிறேன் உதாரணம். யாழ்ப்பாணத்துல பாருங்கோ கன பிள்ளைகள் நீங்க போனா ஒரு ப்ளீஸ் போங்க, அந்த சந்தியில நிக்கிற பிள்ளைகளோட கதைங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்களோ இல்ல வேலைகளை இல்ல நாங்கள் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம். ஒன்றுமில்லை, அப்படியே நிக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தான். சரி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தொழில்துறையை ஏதாவது செய்யுங்கோ, பிளம்பிங்கா படியுங்கோ, இல்ல எலக்ட்ரிஷியனா இருங்கோ. ஈவன் அது வேண்டாம், இல்ல வேற உங்களுக்கு ஒரு ஒயிட் காலர் ஒர்க் வேணும்னா அதுக்கேற்றதை படியுங்கோ. முயற்சின்றது எத்தனையோ பேர் என்ன தெரியும், ஒன்றை படிச்சுட்டு அடுத்த படிச்சு வேலை எடுக்கிறதுக்காகவே வெளிநாட்டிலேயும் உங்களுக்கு தெரியும் மாத்தி மாத்தி படிப்பினேன். விளங்குதோ? இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸே ஒரு பிசிக்ஸ் ஸ்பெஷல் செய்த பிள்ளைகள் அப்புறம் இங்க வந்து ஐடி செய்திருக்கு. சில பிள்ளை என்ன நர்சிங் செய்து they are doing very well. சரியோ? என்னன்னு சொன்னா இந்த தொழில்துறை நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்க, விரும்பினா படிக்கிறன்றதை உண்மையா நான் அக்ரி பண்றேன். அந்த கன்செப்ட் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த முறை கவர்மெண்ட் அந்த சேஞ்ச் கொண்டு வருவது ஒன்று இல்லை, வரையில. அப்படி வந்தால் எங்களுக்கு டேஃப் மாரி அங்கேயும் அந்த இது தொடங்க வேணும். அப்ப அதுக்கு கவர்மெண்ட் சில நேரம் ரிசோர்சஸ் இல்லாம இருக்கும். அதால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னது இந்த ஆன்சர் ஓரளவு திருப்தியா இருந்திருக்கும். நல்லது. நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. நல்லது. நேரம் காரணமாக நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வது நல்லது. செந்தில் மோகன் இன்று மெல்பர்னிலிருந்து நம்முடன் கலந்து கொண்டு ஸ்டெம் எஜுகேஷனை பற்றி நல்ல விளக்கத்தை தந்திருக்கின்றீர்கள். நன்றி. நீங்கள் கல்வியினூடாகவும் சேவை செய்து வருகின்றீர்கள். தொடர வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த கல்வியை உயர்த்துவதற்கும் ஸ்டெம் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுவதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம். இத்துடன் நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் 225வது எமது அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பங்குபற்றிய அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you. Thank you.